இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேச இங்கே இருக்கிறார், நம்மோடு பேசுவார் என்கிற விசுவாசத்தோடு, வாஞ்சியோடு, தாகத்தோடு அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயேசுவை பெற்றுக்கொண்டோம். இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களாக சொல்லுகின்ற எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? ஐ ஹவ் அக்செப்டட் ஜீசஸ், ஐ ஹவ் ரிசீவ்ட் ஜீசஸ். இயேசுவை பெற்றுக்கொண்டோம். ஓகே, இயேசுவை பெற்றுக்கொண்டோம். ஆனால் அடுத்த கேள்வி என்னவென்றால், இயேசுவை பெற்றுக்கொண்டதனுடைய விளைவாக இவைகளை பெற்றுக்கொண்டீர்களா? இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை விடுவித்திருக்கிறார். விடுவித்திருக்கான்னு சொல்லி என்ன அர்த்தம்னு சொன்னால், ரிடீம்னா மீட்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு நகையை அடகு கடையில் வச்சுட்டு அப்புறம் என்ன செய்றீங்க, பணம் கொடுத்து மீட்கிறீங்க. ஒரு லேண்டு இல்லைனா ஒரு ஹவுஸ் எதையாக ஒன்றை மார்ட்கேஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன செய்யுங்க, நீங்கள் ரிடீம் பண்ணுறீங்க. அப்படின்னா அதுக்கு பே பண்ணிட்டு கொடுத்து என்ன செய்ய, ரிடீம் பண்ணுறீங்க. அப்போ ரிடம்ஷன். அதே போல் we have been redeemed by God. So we have been redeemed, we have got the redemption, மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேகர் நம்ம பாவத்திலிருந்து நம்மளை மீட்டுட்டார் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறோம். we have been redeemed from the slavery of sin. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், அதோடு நிறுத்திட்டாங்க. அப்போ இனி நம்ம வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பாவம் செய்யாமல் என்ன செய்யணும்? வாழணும். இல்லையா? எல்லாம் சோகமாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் மாற்றி கேட்பேன். எல்லாம் வழக்கம் போல் சோகமாக இருக்கிறீங்களா? சீரியஸாக இருக்கிறீங்களா? இனி அடுத்த 40-50 நிமிடத்துக்கு நம்ம நிம்மதியாக உட்காந்து நம்ம வேலையை சிந்திக்கலாம். வீட்டு காரியங்களை, உலக காரியங்களை சிந்திக்கலாம். திடீர்னு முடிச்சு நம்ம இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? இல்லை, கான்ஸ்டண்ட்டாக ஆண்டுடைய வார்த்தைகளை என்ன செய்யணும்? ஆண்டு நம்மோட பேசுகிறார். நீங்கள் ஒருத்தர் பேசிட்டு இதில் உட்காந்துருக்கிறாருன்னா, நீங்கள் அப்படியே சோர்ந்து தோய்ந்து அப்படியே உட்காந்து அவருக்குள்கிட்ட தொடர்ந்து பேச நினைக்கிறீங்களா? இவங்ககிட்ட போய் பேசிட்டு உட்காந்துருக்குறோமே. நான் ஒரு முறை பூனேக்கு போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 20-25 வருஷம் இருக்கும். அப்போ ஒரு சிஸ்டர் எங்கிட்ட அப்போ தான் அவங்களுக்கு கல்யாணமாகி கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும். அப்போ அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சில மனக்கஷ்டமான காரியங்களை சொல்லுகிறதுக்கு இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை நேரடியாகவும் அவங்க பேசலை, மறைமுகமாக பேசுகிறாங்க. பேசி நான் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுறதை பொறுத்து ஃபுல்லாக சொல்லலாம் அப்படின்னு நான் அப்படியே கேட்டு உட்காந்துருந்தேண்ணா. சரி பிரதர் அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு, அந்த எக்ஸாக்டாக எந்த வார்த்தை சொன்னாங்க மறந்துட்டேன். அதாவது நான் பாட்டில் சொல்லிட்டு கிடக்கிறேன், நீங்கள் பாட்டில் உட்காந்து என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி ஒரு இன்பதுன்பம் இல்லாமல் உட்காந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லை சொல்லுங்க சிஸ்டர் சொல்லுங்க, இல்லை போதும் பிரதர் அப்படின்ட்டாங்க. அவங்க ஆக்சுவலி மனசில் இருந்ததெல்லாம் சொல்லி கொஞ்சம் கொட்டுறதுக்கு வந்தாங்க. ஆனால் நான் கேட்ட லட்சணத்துக்கு ஆமாம். அப்படி தான் ஒரு முறை நான் கோயம்புத்தூரில் அவர் சேலத்தில் இருக்கிற ஜான்சன் ஒரு சகோதரர் இருந்தார், அவர் இறந்துட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவர் என்ன ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தார். அப்போ அங்கே நிறைய பிரதேசம் எல்லாம் உட்காந்து பேசியிருந்தாங்க. அவங்க நிறைய காரியங்கள் பேசினாங்க. நான் பாட்டில் என்ன பண்ணேன், நிறைய விஷயங்கள் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டில் அப்படியே லீக்கோமாக உட்காந்துருந்தேன். அப்புறம் அவர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன சொல்கிறாரு, பிரதர் நீங்கள் அவ்வளோ நேரம் அங்கே இருந்தீங்களே, பட் யூ ஆர் நாட் தேர், நீங்கள் அங்கே இல்லை. அவர் மினிஸ்ட்ரி பற்றி சில விஷயங்கள் சொல்கிறவங்கள, நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறவங்கள அங்கே இருக்கிறது மாதிரி மற்றவங்களுக்கு தெரியணும் பிரதர் அப்படின்னார். அந்த நேரத்தில் கேட்குறதுக்கெல்லாம் வருத்தமாக தான் இருந்தது. நான் அங்கே தான் இருந்தேன், அவங்க சொன்னதெல்லாம் கேட்டேன். என்ன அதுக்கு நாம் என்ன செய்யலை, குறுக்க நடுக்க ஒன்று கேட்டுக்கிட்டு அவங்க பால் ஏதோ பேசிட்டு கிடக்குறாங்கன்னு என்ன பண்ணிட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னால், ஏதாவது ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா இருந்த மாதிரி என்ன செய்யணும், உங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குங்கிறத அவங்களுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரி, அந்த காலத்தில் சொன்ன காரியங்களும் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறவங்கள சில உண்மைதான். அதை மாதிரி ஒரு ஆண்டவங்கிட்ட பேசுகிறவங்கள கூட நீங்கள் எப்படி இருக்கணும், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் நிறைய விஷயம் பேசுவார். நீங்கள் பாட இதுதாண்ட சரியான நேரம், நம்ம துக்கத்தை நினச்சிட்டு இருக்கிறதுக்கு, நம்ம சோகத்தை நினச்சிட்டு இருக்கிறது, நம்முடைய வரவு செலவு நினச்சிட்டு இருக்கிறது. அப்போ தான் கூட்டி கழிச்சு போடுவாங்க. இவ்வளவு வாங்கியிருக்கிறோம், அப்புறம் இடையில் எவ்வளோ கொடுத்தாங்க, மனசுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, கேல்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டுருப்பாங்க. எனவே யூ ஹேட் பி ஆக்டிவ், அட்டன்டிவாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போது நாம் ஆண்டவர் நம்மளை விடுவித்தார்னா நிறைய பேர் என்ன வச்சுக்கணும், பாவத்திலேருந்து விடுவிச்சிட்டார், அவ்வளோதான். இனி நம்ம போய் இனிமேப்பட்டு நம்ம என்ன செய்யணும், பாவம் செய்யாமல் சரியாக வாழணும். ஆனால் ஆண்டவர் பாவத்திலிருந்து மட்டுமல்ல நம்மை விடுவித்தார், சம் அதர் திங்ஸ் ஆல்சோ காட் ஹஸ் ரிடீம்ட் அஸ்.
சன் அதர் திங்ஸ் காட் ஹேஸ் redeemed. வேறு சில விஷயங்களை ரெடீம் பண்ணி அப்படின்னு மீட்டு கொடுத்துருக்கிறார். ஆதாமின் மூலமாக we lost many things. இல்லை, ஆதாம் பாவம் செய்தனுடைய விளைவாக நிறைய விஷயங்களை ஹியூமனிட்டி இழந்திருக்கு. பாவத்தினுடைய விளைவாக நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன செஞ்சுருக்கிறோம், we are lost. அதனால தான் அதுக்கு பிறகு இப்போ ஆதாமில் தோன்றுகிற சந்ததிக்கு தேவன் இந்த பிகினிங்கில் என்ன பிளான் பண்ணியிருந்தாரோ அந்த பிளெஸ்ஸிங்ஸு நிறைய இல்லை. அப்போ ஆதாமிலிருந்து இழந்தவைகளை மறுபடியும் we restored, மறுபடியும் திருப்பி பெறுகிறோம். we get it back. எப்படி? through Jesus. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே வருகிற பொழுது in Jesus not only we have been redeemed, also certain other things also have been redeemed for us. வேறு சில விஷயம் ரெடீம் ஆகிருக்கு. என்ன? இப்போ அதை பற்றி சிலர் பேச என்ன பண்ணுவோன்னா, ஆதாமில் இழந்த எல்லாத்தையும் இயேசுக்கு நம்ம திரும்பி பெறுகிறோம் அப்படின்னு சொல்ல வரவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அன்னைக்கு வந்து எல்லாமே நிறைவாக இருந்தது, ஓவர்ஃப்ளோயிங்காக இருந்தது, பெருக்கமாக இருந்தது, எல்லாம் ஆதாம் இழந்துட்டான். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவில் தான் எல்லாம் திருப்பி பெறணும். எதை திருப்பி பெறணும்? அன்னைக்கு கோல்டெல்லாம் ரொம்ப அபண்டண்ட்டாக இருந்தது, செல்வம் ரொம்ப மிகுதியாக இருந்தது, ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் மிகுதியாக இருந்தது. எல்லாம் எதில் தொலைஞ்சு போச்சுது? ஆதாமில் தொலைஞ்சு போச்சுது. மறுபடியும் நாம் இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணதுனால இந்த கிரேஸ் டீச்சர்ஸ் எல்லாம் அதிகமாக தான் பேசுவாங்க, ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸாக தான் பேசுவாங்க. நாம் எதை பெறணும்? அந்த செல்வங்களை, அந்த ஐஸ்வர்யங்களை. ஏன் நாங்கள் பொண்ணு வெள்ளியெல்லாம் வெட்டி வெட்டி எடுத்துருக்குறாங்கல்ல அந்த ஏதேன் தோட்டத்தில், அந்த மாதிரி எல்லாம் திருப்பி பண்ணணும். இதிலேயே கவனம் வச்சு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் எங்கேயுமே வந்து பைபிளில் நீ ஆதாமுக்குள்ளாக பணத்தை இழந்து விட்டாய், கோல்டை இழந்து விட்டாய், செல்வங்களை இழந்து விட்டாய், ஆஸ்தி அந்தஸ்துகளை இழந்து விட்டாய், அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மீட்டு கொடுக்க தான் இயேசுநாதர் வந்தால் எங்கேயுமே பேசலை. அப்படி தானே? மனிதன் இழந்து போன தெய்வீக சுபாவங்களை குறித்தெல்லாம் பேசுகிற பார்க்கிறோம். 2 பேதுரு 1 மத்தேயுடைய 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும். அப்ப நம்ம திவ்ய சுபாவத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்? இழந்து போயிருக்கிறோம். ஆனால் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ் எல்லாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாம எல்லாம் கட்டுக்கட்டாக பணம் வச்சுக்கலாம், நல்ல ஐஸ்வர்யமாக இருந்திருக்கலாம், நல்ல செல்வமாக இருக்கலாம். ஏன்னா தேவன் மனிதனை படைக்கும்போது அது ஒரு குறைவும் கிடையாது, எல்லாம் அபண்டண்ட்டாக இருந்தது, பிளெண்டியாக இருந்தது. அதனால் எல்லாம் ஓவர்ஃப்ளோவாக பண்ணிட்டு இருந்தது. பட் வி லாஸ்ட் எவ்ரிதிங் இன் ஆடம். அதெல்லாம் ஆண்டவருக்குள்ளே மறுபடியும் பெருகுன்னு சொல்லி இந்த செல்வத்தையே மையப்படுத்தி என்ன செய்வாங்க, பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம செல்வத்தை இழந்துட்டோம், ஆஸ்தியை இழந்துட்டோம், அந்தஸ்தை இழந்துட்டோம், பணத்தை இழந்துட்டோம், அதையெல்லாம் திரும்ப பெறணும் அப்படின்னு புதிய பிள்ளை எங்கேயுமே கேட்கல. அப்படி தானே? எங்கேயுமே கேட்கல. ஆனால் இழந்த வேறு பல விஷயங்களை குறித்து தான் நாம் அதிகமாக பார்க்குறோம். ஆதியாகமம் 3 மத்தேயுடைய 22, 23, 24 வசனங்களில் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், ஆதாமே தேவன் என்ன பண்ணுறாரு, துரத்தி விடுறார். தோட்டத்தை துரத்தி விட்டு என்ன பண்ணுறார், கேட்டையை பூட்டிடுறாரு. புரிகிறதா? அப்போது ஏதேன் தோட்டத்துலேருந்து துரத்தி விடுறார். துரத்தி விடுகிற பொழுது என்ன நடந்தது? ஆடம் லாஸ்ட் காட்ஸ் ரிலேஷன்ஷிப், கடவுளுடைய உறவை இழக்கிறான். அப்போது இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டுன்னு சொல்கிறோம். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அதாவது இயேசுவை பெற்றுக்கொண்டீங்க, இயேசுவை பெற்றுக்கொண்டதனுடைய விளைவாக நீங்கள் வேறு சில காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கணும். அவைகளை பெற்றுக்கொண்டீங்களா? அதுதான் முக்கியம். இயேசுவை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது வெறுமனே இயேசுவை பெறலை, வேறு சில காரணம். அதில் முக்கியமானது என்னென்ன ஆதாமுக்குள்ளே இழந்தோம்? ஒன்று, த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். அதைத்தான் ஆதியாகமம் 3 மத்தேயுடைய 23, 24 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நீ சரிப்பட்டு வரமாட்டே, என் கூட இருக்கிற அந்த நிலைமை இழந்துட்டு இனி என்னோட நீ ஃபெலோஷிப்பாக இருக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் அவனை என்ன பண்ணுறாரு, துரத்தி விடுறாருல. துரத்தி விட்டு கேட்டை என்ன பண்ணிடுறாரு, பூட்டிடுறார். பை தட் ஆடம் லாஸ்ட் காட்ஸ் ரிலேஷன்ஷிப். அப்போது நாம் வந்து ஆதாமுக்கு இழந்த மிக முக்கியமானது எது? தேவ உறவு. அப்போ இயேசுவை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம்? இது மிக முக்கியமானது. இதை குறித்து புதிய பேசுகிறது. பணத்தை இழந்துட்டோம், செல்வத்தை இழந்துட்டோம், ஆஸ்தி இழந்துட்டோம், அந்தஸ்தை இழந்துட்டோம். இப்போ ஆதாம் வந்து தேவனை இழந்த பொழுது அங்கே இருக்கிற மரமெல்லாம் காணாமல் போயிடுச்சா? மிருகங்கள்லாம் காணாமல் போயிடுச்சுதான்? அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் காணாமல் போயிடுச்சுதான்? ஒன்றும் காணாமல் போகலை. காணாமல் போனது என்னது? காட்ஸ் ரிலேஷன்ஷிப். ஹி வாஸ் வித் காட். தேவனுடைய இருந்தால். இப்போ தேவனை தான் இழந்தான். அப்போது தேவ உறவு இழக்கப்பட்டது. நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் தேவ உறவை திரும்ப பெற்றுக்கொண்டேனா? Have I got back the relationship of God? ஏன்னா உறவு மீட்கப்படுகிறது. The relationship of God was redeemed.
என்னை மட்டும் ரிடீம் பண்ணலை, ஆதாம் பாவம் செய்ததனுடைய விளைவாக இழந்தவைகளை திருப்பி கொடுக்குறார். அது என்னது? தேவ உறவு. அடுத்தது ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 27ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவனை தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். இல்லையா? God created man in his own image. அப்படி என்ன அர்த்தம்னா, தம்முடைய மகிமையின் சாயலாக சிருஷ்டித்தார். இதை குறித்து தான் பின்னாடி பவுல் சொல்லுகிற பொழுது, இஸ்ரே சொல்லுகிற பொழுது ரோமர் 3:23 சொல்கிறார், all have sinned and falls out of the glory of God. All have sinned and they lost the glory of God. தேவனுடைய மகிமை இழக்கிறார்கள். அப்போ மகிமை இங்கே வந்தது, ஆதாம் மூலமாக வந்தது. ஆனால் ஆதாம் என்ன செய்கிறார்? இழக்கிறார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது எதுவும் மீட்கப்படுகிறது? The divine beauty of God, நமக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக சாயல் அது நமக்கு ரொம்ப முக்கியம். மூன்றாவதாக ஆதாம் எதை இழக்கிறான்? ஆதாம் பாவம் இழந்த பிறகு ஆதாமுடைய சந்ததி தேவ நோக்கத்தை, தேவ சித்தத்தை, தி வில் ஆஃப் காட், அதை நிறைவேற்றுகின்றதான அந்த அபிலிட்டி இழந்துடுறாங்க. அதுக்கு மேல் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். இவங்க என்ன செய்யலை? செவி கொடுத்து கேட்கலையே. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஃபாலோ பண்ணும்படியான கட்டளை தான் கொடுத்தார். ஏன்னா அவங்களுக்கு பரிசுத்தாய் கொடுக்கப்படலை, ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்படாதனால அவனுடைய ஃப்ளெஷுவல் கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு, அவனுடைய ஹியூமன் கெப்பாசிட்டி உட்பட்டு எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ பிரமாணம் தான் கொடுத்தார். ஆனால் அவங்க என்ன பண்ண முடியலை, அதை செயல்படுத்த முடியாது. ஸோ தட் மீன்ஸ் they were not able to do the will of God. They were not able to live pleasing to God. நல்லா புரியுதா? இது இழக்கப்பட்டது. அது டிவைன் எபிலிட்டி, அந்த டிவைன் பவர், தேவனுடைய விருப்பங்களின்படி வாழ்வதற்கு ஆதாமுக்கு முதல்ல பலம் இருந்தது. ஆனால் பாவத்தினுடைய விளைவாக he lost it. அப்போ அதனுடைய விளைவாக அதுக்கு மேற்பட்ட ஒரே ஸ்ட்ரகிள் தான். நீங்கள் பழைய ஏற்பாடு முழுசும் பாருங்கள். ஆண்டோடைய கம்ப்ளைண்ட் என்ன? நான் சொன்னபடி நீங்கள் செய்யலை, நடக்கலை, உங்களுக்கு அந்த பிரமாணத்தை கொடுத்து, இந்த பிரமாணத்தை கொடுத்து, அப்படி கொடுத்த, இப்படி கொடுத்த, நிறைய சொன்னாலும் அதில் இன்னொரு காரணம் என்ன? தேவ சித்தம் என்னதென்று அறிய முடிந்தது, அறிந்ததுபடி செய்ய முடியலை. அப்போ 3 முக்கியமான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னவென்றால், நாம் ஆதாமின் மூலமாக, அதாவது 3 இம்பார்ட்டன்ட் ட்ரெஷர்ஸ், முக்கியமான 3 செல்வங்களை இழந்திருக்கிறோம். ஒன்று ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட், another one is the divine beauty of God, third one is the ability to do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்கிற இந்த 3 இழந்திருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரிடீமரை பெற்றுக்கொண்டு அவர் நம்மளை ரிடீம் பண்ணார், நம்மளை மீட்டுட்டார். நம்மை மீட்டது மட்டுமல்ல, நாம் எதையெல்லாம் ஆதாமில் இழந்தோமோ அதையெல்லாம் மீட்டு கொடுத்துரும். அப்போ மீட்டு கொடுத்த அந்தவைகள்லாம் எங்கே? இயேசுவால் மீட்கப்பட்ட அவைகளெல்லாம் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கு பிரதர். எல்லாம் பத்திரமா இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பா எனக்கு 100 பவுன் போட்டாங்கம்மா, 75 பவுன் போட்டாங்க, ஆனால் கழுத்தில் ஒன்றையும் காணும். எங்கே இருக்குது? எல்லாம் பத்திரமா பேங்கில் இருக்குது. சிலருக்கு லாக்கரில் இருக்கும், சிலருக்கு அடமானத்தில் இருக்கும். ஆனால் கழுத்துலேயும் கையிலையும் என்ன செய்யாது? ஒன்றுமே இருக்காது. இப்போ ஆண்டவர் மீட்டு விட்டார் அப்படிங்கிறமே என்ன மீட்டாருங்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? அது எங்கே? எல்லாம் அவர்கிட்ட பத்திரமா இருக்குது, சேஃப்டி லாக்கரில் இருக்குது. நம்மக்கிட்டெல்லாம் இருக்கணும் அது. ஏன்னா அவர் நம்மை மீட்டு அவைகளை மீட்டு கொடுத்துருப்பார்ல. இப்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஹவு வி ஆர், நாம் இப்போ எப்படி இருக்கோம்? வி ஹவ் சேஞ்ச். நம்ம எப்படி முன்னாடி இப்படி கிடையாது, இப்போ சேஞ்ச் ஆகிட்டு. எப்படி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை எல்லாம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம், ப்ரைஸ் பண்ணுறோம், வர்ஷிப் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், நிறைய இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம பைபிள் படிக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஊழியம் செய்கிறோம். நிறைய நீங்கள் செய்கிறீங்களா செய்யலையா? நிறைய ஊழியமும் நிறைய பேர் செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், இயேசுவை பெற்றுக்கொண்டீர்கள், என்ன பண்ணுறீங்க? ஆராதனை பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் அது மட்டும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறேன். பயபக்தி, ஃபியர் ஆஃப் காட் இஸ் தேர். ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இதையா இழந்தீங்க? ஆதாம் மூலமாக, ஐயோ ஆதாம் ஆராதித்து கொண்டே இருந்தான், பாவம் செஞ்சதுனால ஆராதனை போச்சு. ஆதாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான், பாவம் செஞ்சதுனால ஜெபம் போச்சு. ஆதாம் பயபக்தியோடு இருந்தான், பாவம் செஞ்சதுனால பயபக்தி போச்சு. ஆதாம் ஊழியம் பண்ணி கொண்டே இருந்தான், பாவம் செய்ததுனால ஊழியம் போச்சு.
இப்போ நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் இழந்தது என்னன்னு நம்ம அறியலை. இப்போ என்ன, அதான் இயேசுவை பெற்றுக்கொண்டீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? we are worshiping God, we are reading the Bible, we are praising the Lord, we are giving offertory, we are doing God service, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் நல்ல விஷயங்கள், அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு மீட்டு கொடுத்த அவைகளை இங்கே ஆராதனையாக மீட்டு கொடுத்தார், ஜெபத்தையாக மீட்டு கொடுத்தார், ஊழியத்தை மீட்டு கொடுத்தார். சொல்லுங்க, இல்லை இதெல்லாம் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பக்தியில், ஒரு அன்பில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, எடிஃபை பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதை காண்பித்து நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. இவைகள் மூலமாக இன்னும் அவைகளை பெற்றுக்கொண்டவங்க சாத்தான் என்ன பண்ணிக்கிறான்னா, அவன் எப்போவுமே இஸ் அ கன்னிங் ஃபெல்லோ. நம்மளை தந்திரமாக ஏமாத்துறான். யாரை எப்படி ஏமாத்துறோன்னு அவனுக்கு தெரியும். அவன் நீ ஆராதனை பண்ணாத, நீ ஜெபம் பண்ணாத, நீ ஊழியம் பண்ணாத, நீ 4 காசு நான் யாருக்கும் ஊழியத்துக்கு கொடுக்காத, அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். பக்தியானவனை பக்திக்கு ஏற்றபடி தான் ஏமாற்றுவான். ஆனால் வேதத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ உறவை மறுபடியும் பெற்றிருக்கிறோம். அதான் மறுபடியும் இயேசு கிறிஸ்துக்குள்ள எது வந்திருக்கு? உறவு வந்திருக்கு, தேவ சாயல் வந்திருக்கு, தேவனுடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி வாழ்கிற வல்லமை வந்திருக்கு, த டிவைன் பவர். 3 விஷயம். ஆனால் நம்ம இந்த 3 விஷயத்தை பற்றி சிந்திக்காதபடிக்கு, யோசிக்காதபடிக்கு அவன் நம்மளை மயக்கி போடுறான். எப்படி மயக்கி போடுறான்? ஒன்று என்ன? பக்தியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை, காட்லி லைஃப், டிவோஷனல் லைஃப். நம்ம பக்தியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு அப்பால் என்னத்த செய்கிறது? என்ன டேவிட், நம்ம பக்தியாக வாழ அவ்வளோதானே, பக்தியாக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலைல ஜெபம் பண்ணியிருக்கோம், பைபிள் படிச்சிருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆச்சா வந்திருக்கோம்ல, வேறு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறவள்ள சாத்தா என்ன சொல்லி கொடுக்குறான்? நீ பக்தியாக தானே இருக்கிற, இதுதான் இயேசுநாதரால் கிடைச்சது உனக்கு, நீ முன்னாடி இப்படியெல்லாம் இருக்கல, தப்பாக இருந்தால் இப்போ பக்தியாக இருக்கிறேன். அப்போ நிறைய பேரை என்ன பண்ணால் அந்த பக்தியிலே மயக்கிட்டான். பக்தியிலேயே மயங்க வச்சு அடைய வேண்டியதை அடைஞ்சோமா என்னோமாங்கிறத பார்க்க விடாதபடி என்ன பண்ணிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு கூட்டம் மக்கள் பார்த்தீங்கன்னா, நான் வெறும் பக்தி, நாட் ஜஸ்ட் காட்லினஸ், ஏதோ பைபிள் படித்தோம், ஜெபம் பண்ணோம், சர்ச்சுக்கு போனோம், ஒழுங்காக இருக்கிறோம், அப்படி கிடையாது. அவங்க என்ன, தே ஹேவ் சம் எக்ஸைட்மெண்ட், இமோஷனல் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குதாங்க. அவங்க எல்லாம் தே ஹேவ் சம் ப்ளஷர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ளஷர்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ண, நல்ல சிங்கிங், ப்ரைஸிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்து இப்போ டான்ஸிங் எல்லாம் பண்ணி எடுத்து என்ன செய்கிறாங்க, தே ஹேவ் சம் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், ஒரு எமோஷனல் ஃபீலிங் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம முன்னாடியெல்லாம் இப்படி இருக்கவே இல்லை, முன்னாடியெல்லாம் எவ்வளோ டல்லாக இருந்தோம், டெட்டாக இருந்தோம், இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா ஆக்டிவாக இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் எப்படி இருக்கிறோம், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக டைனமிக்காக இருக்கிறோம், நல்லா பவர் ஃபீல் பண்ணுறோம். சர்ச்சில் போய் உட்காந்துட்டு தான் 2 மணி நேரத்துக்கு என்ன பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம்ல, அட்டகாசமாக இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்படி வச்சுட்டு சாத்தான சொல்கிறான், நீ என்ன மாதிரி இருக்கிற தெரியுமா, இயேசுநாதரால் நீ ஒரு நல்ல பரவசமாக வாழ்ந்துட்டு இருக்கிற, நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற, ஒரு டிவைன் ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்பவும் உங்கள்கிட்ட இருக்குது, யூ ஆர் என்ஜாயிங் த லைஃப் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணினா, இதை பார்க்க வச்சு நான் நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறேன், ஆவியில் நிரம்பி பாட்டு பாடுறேன், ஆவியில் நிரம்பி ஆராதனை பண்ணுறேன், ஆவியில் நிரம்பி பிரசங்கிக்கும் பொழுது என்ன செய்கிறேன், ஆமென் அல்லேலூயா. இதெல்லாம் பழைய வாய்ஸ். இப்போ எல்லாம் என்ன, விசில் அடிக்கிறது இல்லையா, விசில் அடிக்கிறது, கத்துறது. அவர் 2 கீபோர்டு உட்காந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, இவர் பேசுகிறதுக்கு ஏற்றபடி. அவன் யாருக்கும் தூங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது. இப்போ உள்ள சர்ச்சஸில் ரொம்ப ரிவைவல் ஓவராக இருக்கு இல்லையா, ஏன்னா அதுக்கு எதிர மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, அந்த காலத்தில் பாடுற நேரத்தில் மட்டும்தான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வேலை இருக்கும். இப்போ எப்போ எல்லாம் ஒரு வேலை. சரி, அப்போ இந்த மாதிரி பண்ணுறவள நான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பரவசமாக சந்தோஷமாக இருக்கிறேனே அப்படின்னு நினச்சிது. இதை பார்த்து மயங்க வச்சு அடைய வேண்டியதுங்க உறவு எங்கே, தேவ சாயலுங்க, தேவ சித்தம் செய்கிற வல்லமைங்க, அதை நினைக்க விடாமல் பண்ணிட்டான். 3வது கூட்டம் பார்த்தீங்கன்னா பயபக்தி. இது அடுத்த ஒரு குரூப், செல்ஃப் டிசிப்ளினரிங் குரூப். உண்மையாரு, ஒழுங்காயிரு, நேர்மையாயிரு, செய்ய வேண்டியதை கரெக்டாக செய், யாருக்கும் அநியாயம் பண்ணாத, அக்கிரமம் பண்ணாத, நீதி நேர்மையாக இது பண்ணு, ஏதாவது ஏழை வாழ வந்தால் என்ன பண்ணு, உதவி பண்ணு. இது என்ன வாழ்க்கை, ரைச்சஸ் லைஃப், நீதிமான் வாழ்க்கை.
அப்போ நான் உண்மை பேசுகிறேன், நான் ஒழுக்கமாக இருக்கிறேன், நான் தப்பு பண்ணுறது கிடையாது, தகாதது தான் வாழ்கிறது கிடையாது, யாருக்கும் அநியாயம் பண்ணுற அக்கிரமம் பண்ணுறது கிடையாது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இதிலேயே மயங்கி இந்த பயபக்தி வாழ்க்கையிலே மயங்கி இன்னும் இவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை, they don't have the relationship of God, they don't enjoy the relationship of God, தேவனுடைய உறவை என்ஜாய் பண்ணலை, தேவ சாயல் இல்லை, தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்படுகிற இது இல்லை. ஆனால் இவங்க என்ன பாசிட்டிவாக நிறைய காரில் செய்கிறாங்க. நான் ரெகுலராக கரெக்டாக என்னென்ன பண்ணுவதெல்லாம் சிஸ்டமே என்ன செய்கிறேன். ஆண்டவருக்கு ஒன்றையும் குறை வைக்கல. ஆண்டவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொல்ல முடியாது. நீ பைபிள் படிக்கலன்னு சொல்ல முடியாது, ஜெபம் பண்ணல சொல்ல முடியாது, ஆராதனை பண்ண சொல்ல முடியாது, காணி கொடுன்னு சொல்ல முடியாது, பொய் செய்யணும்னு சொல்ல முடியாது, ஏமாத்திரன்னு சொல்ல முடியாது, அநியாயம் பண்ண அக்கிரமம் பண்ண ஒன்றும் சொல்ல முடியாது. ஆண்டவர் பரலோகம் திறக்கப்படுற பொழுது நான் என்ன செஞ்சிருவேன், முதல் ஆளாக உள்ளே போய் ஃபஸ்ட் லைனில் உட்காந்துருவேன். அடுத்த இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்க என்ன கூட்டம்னு சொன்னால், இவங்க ரட்சிக்கப்பட்டவருடைய விளைவாக they have become so rich, நல்ல காசு பணம் வந்துச்சு, நல்ல வேலை, நல்ல தொழில், இல்லைன்னு சொன்னால் வெளிநாடுகளில் வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசுநாதரை நான் பெற்றுக்கொண்ட பிறகு தான் பணக்காரானேன், இயேசுநாதரை பெற்றுக்கொண்ட பிறகு தான் யாராக மாறினேன், செல்வந்தனாக மாறினேன். ஏன்னா அவர் உள்ளே வந்து என்ன பண்ணிட்டார் என்ன. இப்போ சமீபத்தில் கூட நம்ம ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களுடைய ஒரு கிளிப்பிங்கை நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து சாட்சி சொல்கிறார். அவர் ரொம்ப சாதாரணமான நிலைமையில் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, திடீர்னு பெரிய லட்சாதிபதி ஆகிட்டார். மாதத்துக்கு 2-3 லட்ச ரூபா வாடகை கொடுக்குற அளவுக்கு லட்சாதிபதி ஆகிட்டார். ஃபாதர் பெர்க்மான்ஸ் பக்கத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, அதை நல்லா சொல்கிறார். என்ன நடந்து சொன்னால் அவர் சொல்கிறார், ஆண்டவர் எனக்குள்ளே வந்தார், வந்து என்ன பண்ணார், நல்லா கொடுக்க வச்சார். என்ன கொடுக்க வச்சார், காணிக்க கொடுக்க வச்சார். இப்போ நான் பெரிய கோடீஸ்வரனாக ஆரட்டுன்னு சொல்லிட்டு இதை மாதிரி நீங்களும் எல்லாரும் யாராக மாறணும், கோடீஸ்வரனாக மாறணும். சரி, இப்போ ஆண்டவர் வந்து செஞ்ச வேலை என்ன, ஒரு மனுஷங்களும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், அவனை பணக்காரன் வாங்கி கொடுக்க வச்சுட்டே இருப்பார். இதுதான் அவர் செய்கிற பிரதமான வேலை. சரி இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. எனக்கு இப்போ வீடு வந்துச்சு, நான் நிறைய பேர் கேட்குறவில்ல, ஒரு காலத்தில் நான் அற்பமாக இருந்தேன், இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு காலத்தை உடுத்த உடைக்கு அடுத்த விட இல்லை, ஒருவேளை உணவுக்கு பிறகு அடுத்த வேளை உணவுக்கு எங்கே எப்படிங்கிறது தெரியாது. இன்றைக்கி கர்த்தர் வந்து அநேகரை போஷிக்கும்படி என்ன வச்சிருக்கிறார், அநேகருக்கு நான் உதவி செய்கிறேன், நல்ல நிலைமையில் வச்சிருக்கிறார். அப்போ இவங்க அந்த நல்ல நிலைமையை பார்த்துட்டு பிசாசானம் என்ன சொல்லி கொடுக்குறாரு, என்னை எவ்வளோ அருமையாக வந்திருக்கிறேன், இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு நல்ல வியாபாரம், நல்ல தொழில், நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல வீடு, நல்ல வசதி, நல்ல வாகனம், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் குட், பெர்ஃபெக்ட். இப்போது 4 விஷயம் பார்த்தோம் இல்லையா, எத்தனை விஷயம் பார்த்தோம், 4 விஷயம். ஒன்று பக்தியான வாழ்க்கை, இன்னொன்று பரவசமான வாழ்க்கை, 3 பயபக்தியான வாழ்க்கை, 4 ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கை. இந்த 4 வாழ்க்கையும் பிசாசானம் காமிச்சு என்ன சொல்கிறான், நீ நல்லா இருக்கிற, இயேசு ஏற்று கொண்டதுனால என்ன ஆயிட்ட, ரொம்ப நல்ல நிலைமைக்கு நீ வந்துட்ட அப்படின்ட்டு. ஆனால் அருமையில் நீங்கள் கேட்க வேண்டியது, நாம் இழந்தது பயபக்தி அல்ல, நாம் இழந்தது பரவசத்தை அல்ல, நாம் இழந்தது ஐஸ்வர்யத்தை அல்ல, நாம் இழந்தது எது, தேவ உறவு. மறுபடியும் நீங்கள் எட்டி பார்க்க வேண்டிய இடம் இதுதான். ரிடீம் பண்ணி கொடுக்கப்பட்டது. ஆதாமின் மூலமாக இழக்கப்பட்ட இவைகள் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்ட அவைகள் என்ன, த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட், த டிவைன் பியூட்டி ஆஃப் காட். அப்போ இவைகள் எங்கே, அப்போ இயேசுவை பெற்றுக்கொண்டீர்கள், ஆனால் இவைகளை பெற்றுக்கொண்டீர்களா, இவைகளை பெற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நிறைவுள்ள கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள், அப்பொழுதுதான் நீங்கள் திருப்தியுள்ள கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள், அப்பொழுதுதான் நீங்கள் சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். அதுதான் உங்கள் வாழ்விற்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கு உறவை நீங்கள் பெற்றீங்களா, உறவு தான் ரொம்ப முக்கியம். அன்னை அடித்து துரத்தி விட்டார, மறுபடியும் இயேசு கிறிஸ்துவோட நம்ம என்ன செய்வோம், we have been reconciled. மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், we have come back to God. மறுபடியும் தேவனுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு காலத்தில் தேவனற்றவளாக இருந்தோன்னு பைபிள் சொல்லுது. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம், தேவனுக்குள்ளே வந்துட்டோம். சரி, இப்போ நமக்கு என்ன வந்திருக்கணும், இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் நான் தேவ உறவை பெற்று சொல்ல முடிகிறது, ஜெபிக்கிற அனுபவத்தை பெற்றேன், துதிக்கிற அனுபவத்தை பெற்றேன், கொடுக்கிற அனுபவத்தை பெற்றேன், ஊழிய அனுபவத்தை பெற்றேன், பாடுகிற வரத்தை பெற்றேன், ஆடுகிற வரத்தை பெற்றேன், இதான் சொல்லி கொண்டிருக்கிறோம். உறவுடன் வாழ்கிறீர்களா, ஆர் யூ கான்ஷியஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட்? இதை கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணுங்க. டு என்ஜாய் காட்ஸ் ஃபெலோஷிப். 1 Corinthians 1:9 என்ன சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கதான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எபேசியர் 3:17 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். அப்போ அந்த வாழ்கிற அனுபவம். சரி, இப்போ வந்து ஒருத்தர் திருப்பி கேட்குறார், உறவு மீட்டு கொடுக்கப்பட்டது, நீங்கள் உறவோடு வாழ்கிறேன், ஐ எம் லிவிங் வித் மை ஜீசஸ். கரெக்டாக அடிக்கிறார், நான் இயேசுவோடு வாழ்கிறேன்.
வாழ்கிறேன்னு சொன்னோன்னு நம்ம என்ன செய்ய வேண்டியது? கேள்வியை முடிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதானே. ஆனால் அடுத்த ஒரு கேள்வி என்ன எழுகிறது? நீங்கள் ஆண்டோடு வாழ்கிறீர்கள் என்பதற்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? ஒரு சொல்ல ஆண்டோடு வாழ்கிறேன், ஆண்டோடு வாழ்கிறேன்னு சொன்னால் தலையை பார்த்தா சேமாக தான் இருக்குது. தலையை சுற்றில் என்ன இல்லை, ஒளிவட்டம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சேமாக தான் இருக்குது. எப்படி நீங்கள் ஆண்டோடு வாழ்கிறீர்கள் என்பது உண்மையாக இருக்கிறது? அப்போ அந்த மாதிரி கேட்குறவில்ல, we have to have something to establish that, some evidences we need. நாம் என்ன செய்யணும்? அதை டெஸ்டிஃபை பண்ணணும். அப்போது தேவ உறவோடு வாழ்வதற்கு என்னங்க அடையாளம்? உங்ககிட்ட இருந்தே வாங்கிக்குவோம். தேவ உறவோடு வாழ்வதற்கு என்ன அடையாளம்? வாழ்க்கை முறை. துண்டா விட்டுட்டீங்க. சாட்சியான வாழ்க்கை. சாட்சியான வாழ்க்கையில் முக்கியமாக தெரிகிறது எது? உங்கள் வழிக்கு என்ன? சுபாவம். அவர் குவாலிட்டிஸ், அவர் ஆட்டிடியூட்ஸ், அவர் பிஹேவியர்ஸ், அவர் கேரக்டர்ஸ், நம்முடைய மனநிலை, நம்முடைய குணநிலை, குவாலிட்டி. இயேசு கிறிஸ்து அதே சொன்னார், ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? நிலைத்திருக்க என்ன அர்த்தம்? என்னுடைய உறவில் வந்தா, இயேசு கிறிஸ்துடைய உறவில் வந்தால் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்க்கும் பொழுது கனி கொடுப்பீர்கள். கனின்னா என்ன? கலாத்தியர் 5:22-23 சொல்லுது, அன்பு, சந்தோஷம், நீடி, சாந்தம், பொறுமை, தயவு, இந்த மாதிரி நிறைய நல்ல சுபாவம், நல்ல பண்புகள், நல்ல மனநிலைகள். இப்போ நம்மக்கிட்ட அதெல்லாம் இருக்குதாங்கிறத என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். தேவ உறவுடன் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம் சார், நம்ம நல்ல சுபாவங்களோடு வாழ்கிறோம் என்ற தேவ உறவு வந்தால், இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறோம்? தேவ உறவு வந்தால் வசதி வந்துடும், செல்வம் வந்துடும், வியாதியெல்லாம் போயிடும், வியாபாரம்லாம் செழிச்சிடும், நல்ல வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், வீடு கட்டுவோம், கார் வாங்குவோம், எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், இதெல்லாம் நல்லது தான். ஆனால் தேவ உறவை பெற்றதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுபாவங்கள் என்ன? அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு மனிதனோட தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பதை எப்படி பார்க்கணும்னா, அவருடைய சுபாவம் எப்படி இருக்கிறது. சில நேரங்கள் அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சுபாவத்தை பார்க்குறீங்க, அது ஒரு நெகட்டிவ் குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? இவர் யாரும் கிடையாது, தேவ உறவோடு. அப்போ தேவ உறவோடு வாழ்கிறவங்க 24 மணி நேரம் நல்ல சுபாவங்களோடு தான் வாழ்கிறார்களா? இல்லை 24 மணி முழுமையான சுபாவங்களோடு தான் வாழ்கிறார்களா? அப்படி ஒரு கேள்வி வருது. அப்படி தானே? நாம் எப்போவுமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும், அப்படியே ஜம்ப் அடிச்சு போகக்கூடாது. தேவ உறவில் வாழுகிறவன் 24 மணி நேரமும் பியூராக நல்ல கேரக்டர் இருப்பான், ஒரு குறைவும் என்ன செய்யாது, வித்தவுட் எனி ஃப்ளா, எந்த விதமான குறைவும் இருக்காது. மனித வாழ்க்கையில் சில நேரத்தில் குணாதிசயங்களை உடைய மனிதனாக இருந்தாலும், அவன் தேவ உறவில் வாழ்ந்து குணாதிசயங்களை உடையவனாக இருந்தாலும், சில நேரங்களில் அவனிடத்தில் குணாதிசயத்தில் குறைபாடு இருக்கலாம். அந்த குறைபாடு அவன் தேவ உறவு அற்றவன் அல்ல என்பதை நிரூபித்து விடாது. ஆனால் நாம் ஒரு குறைபாடை பார்த்தா உடனே என்ன முடிக்கிறோம்? சும்மா சொல்கிறதான் அப்படி இப்படின்னு எல்லாம். இவர் உண்மையிலேயே கடவுளோட இருந்தால் ஏன் இந்த சுபாவம்? வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவருடைய சுபாவத்தை எப்படி பார்க்குறேன்னா, டக்குன்னு ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அது உங்களுக்கு சரியாக தெரியலை, உடனே நீங்கள் என்ன பண்ணி உங்கள் டைரியில் எழுதிடுறீங்க, இவர் எப்படிப்பட்டவர், சரியில்லாதவள். அதுக்கு என்ன சாட்சி இருக்குது? நான் கண்ணால் பார்த்தேன், நான் காதால் கேட்டேன். வாழ்க்கையில் சில நேரத்தில் கண்ணால் பார்த்துருக்கலாம், காதால் கேட்டிருக்கலாம். அதை நான் சொல்ல ஒரு சுபாவத்தை பற்றி, நீங்கள் உடனே வேறு எங்கேயோ சிந்திச்சிடக்கூடாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஜஸ்ட் குவாலிட்டி. ஒரு சுபாவம். இவன் ஒரு முறை நீங்கள் ஒரு நல்ல பரிசுத்தவானான்னு அறியப்பட்ட ஒருவரோட பேசுகிறீங்க, அவர் டக்குன்னு ஒரு கோவப்பட்டார் உங்கள்கிட்ட, போயிட்டார். அப்புறம் அவர் போயிட்டார், நீங்களும் போயிட்டீங்க. நீங்கள் இப்போ அவரை பற்றி என்ன நினைப்பீங்க? விளங்க முடியாது கேட்குறேன். பதில் பட்டப்பட்டுன்னு சொல்லுங்கள். பட்டு கோவப்பட்டார்ல, இப்போ அவரை பற்றி என்ன நினைப்பீங்க? சரியான கோவக்காரர், அப்படி தானே? இல்லை நீங்கள் தெருவில் போயிட்டுருக்கீங்க, 4 பேராக போயிட்டுருக்கவில்ல, ஒரு எதிர்பாலின ஒரு நபர் அந்த பக்கத்தில் வந்தோடனே உங்கள் கூட வந்தவர் கொஞ்சம் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டார், நீங்கள் அவரை பற்றி என்ன நினைப்பீங்க? சொல்லுங்க டக்குன்னு. சரியில்லை, நான் கண்ணாலே என்ன செஞ்சேன், அப்படியே நாமெல்லாம் ஒரு மேட்ரு பேசிட்டே போயிட்டுருக்கோம், இவர் என்ன பண்ணார்? இப்போ அவருக்கு நம்ம என்ன எழுதிட்டோம்? அப்புறம் திடீர்னு ஒரு நாள் போயிட்டுருக்கவில்ல, ஒரு பொருளை ரொம்ப ஆசைப்பட்டு பேசிட்டா, இது எனக்கு இந்த பொருளை ரொம்ப நாள் ஆசை, அது இதை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு.
அப்புறம் ஒரு காரை பார்க்குறாரு. காரை பார்த்து நான் ஒரு கார் வாங்குறபடி யோசனை பண்ணிட்டு. இப்போ இதெல்லாம் கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணி, இது ஒவ்வொரு நபர்கிட்ட நடந்தது. ஒரு தடவை பார்த்தா நீங்கள் அவர் கோபம் பார்த்தீங்க, ஒரு தடவை பார்த்தா திடீர்னு சைடில் பார்க்குறாரு, இன்னொருத்தருக்கு ஆசை, இன்னொருத்தருக்கு இப்போ இன்னொரு ஆசை. இதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணோம், வில் ஹாவ் சம் கன்க்ளூஷன். இவர் சொல்கிறது வேற, செய்கிறது வேற. ஆனால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய ஒரு நேர நிலையை பார்த்தோ ஒரு சுபாவத்தை பார்த்தோ என்ன செய்யக்கூடாது, யூ ஷுட் நாட் டிசைட். அவன் அதுதான் அப்படி. உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் சுத்தமாக இருக்கா அழுக்காக இருக்கா? எளிதாக புரியறதுக்காக கேட்குறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் சுத்தமாக இருக்கா அழுக்காக? உங்கள் வீடு அழுக்காக இருக்குமா சுத்தமாக இருக்குமா? சுத்தமாக இருக்கும் சொல்கிறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, வரவெல்லாம் அப்படி பார்க்குறாரு, இங்கெல்லாம் குப்பையாக கிடக்குது, இங்கெல்லாம் குப்பையாக கிடக்குது, சேர்லாம் துணி அப்படி இப்படி கிடக்குது, பார்த்துட்டு போய்ட்றாரு. உங்களை பற்றி அவர் என்ன நினைப்பார்? பயங்கரமாக சுத்தங்கத்தன்னு பேசிட்டு கிடப்பார். அவர் வீட்டை நான் பார்த்தேன் கண்ணால், எப்படி இருந்தது, படுமோசமாக இருந்தது. அதை மாதிரி பாத்திரம் பார்த்தார், பாத்திரத்தில் சாப்பிட்டு அப்படியே என்ன செய்யுது, அந்த சாப்பிட்ட எச்சிலாம் இருக்குது. பாத்திரத்தை கூட என்ன செய்ய மாட்டாங்க, கழுவ மாட்டாங்க. ஆனால் அருமையானவர்களே, அவர் பார்த்துட்டு போன அடுத்த நிமிஷமே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, வீட்டை சுத்தம் பண்ணி, உங்களுடைய டைம் அதுதான், சுத்தம் பண்ணியிருப்பீங்க. அவர் பார்த்துட்டு போன அடுத்த நிமிடமே பாத்திரத்தை என்ன பண்ணியிருப்பீங்க, கழுவி இருப்பீங்க. ஆனால் கழுவப்பட்டதை அவர் பார்க்கல. இவர் எப்போ பார்த்தார்? அப்போது உங்கள் வீட்டு பாத்திரம் ஏதாவது ஒரு இடத்துல அழுக்காக இருக்கும், ஆனால் அது அழுக்காகவே இருக்கிறதல்ல. அது ஒரு கணம் என்ன செய்கிறது, அழுக்காக இருக்கிறது, அடுத்த கணம் என்ன செய்யப்படுகிறது, அதனுடைய நிரந்தர அடையாளம் அழுக்கல்ல, நிரந்தர அடையாளம் சுத்தம். அது ஏதோ ஒரு நேரத்தில் என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. உங்கள் வீட்டினுடைய நிரந்தரம் எப்பொழுதுமே குப்பையும் குளவும் அல்ல, ஏதோ ஒரு இடத்துல அப்படி இருக்கும். உங்களுடைய வீட்டுடைய உடைகள் எப்பொழுதும் அழுக்கல்ல, ஏதோ ஒன்று அப்படி இருக்குது. அதை வைத்துக்கொண்டு முழுசாக என்ன பண்ணிடக்கூடாது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் எது மேலோங்கி இருக்கிறது, ஒரு பாத்திரம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் சுத்தமாக இருக்குது, எத்தனை மணி நேரம் அசுத்தமாக இருக்குது. சில வீடுகளில் 24 மணி நேரம் அசுத்தமாக இருக்கும். இன்றைக்கி காலையில் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு அப்படியே போடுவாங்க, மிச்சத்தை அப்படியே போடுவாங்க. அது மறுநாள் என்ன செய்யணும். இதையெல்லாம் பார்த்தா இவங்க ஆல்வேஸ் எப்படி தான், டேட்டி தான், அன்க்ளீன் தான். ஆனால் நான் சில வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறல பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மாதிரி அந்த பாத்திரங்களை அப்படியே போட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு டைமை வச்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் பார்த்துக்குவோம், அப்படியே நகர்த்தி விடலாம் பார்க்கல, உடனடியே என்ன செய்வாங்க. இப்போ நாங்கள் போனால் வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் நீங்கள் நினைக்கக்கூடாது, நாங்களாம் அப்படி சாப்பிட்டு அப்படி பிளேட் அப்படியே வச்சுட்டு அவங்கெல்லாம் கழுவி போடுவாங்கன்னு. நிறைய நேரத்தில் நாங்கள் தான் கழுவணும். எவ்வளோ பெரிய கெஸ்ட்டாக இருந்தால் அங்கே இருக்கிற கொடிக்கட்டி வருகிற பிரசங்க மாதிரிலாம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற இட்லி, அங்கே இருக்கிற என்னது ப்ரோச்சின் அதெல்லாம் எடுத்து அவங்களே என்ன பண்ணணும், சூடு பண்ணிட்டு அவங்களே டீ போட்டு அவங்களே காஃபியெல்லாம் போட்டு தான் சாப்பிடணும். சாப்பிட்டு பாத்திரத்தை என்ன பண்ணணும், நாங்களும் கழுவி இருக்கிறோம். இங்கே இருந்தால் நம்ம இங்கெல்லாம் கெஸ்ட்டெல்லாம் இப்போ ப்ரீச்சர்ஸ் விட மாட்டாங்க. சில வீடுகள் அப்படி தான் இருக்கும், நாள் முழுதும் குப்பையாக இருக்கும் நிறைய வீடு. சில வீடு எப்பமா ஒரு முறை சுத்தமாக இருக்கும், இந்த கிறிஸ்மஸ் ஈஸ்டர் என்னைக்கு ஒரு நாள் வர்றது மாதிரி அப்படி இருக்கு. ஆனாலும் சுத்தமாக இருக்கின்ற வீடும் சில நேரங்களிலே அசுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருக்கிற பாத்திரமும் சில நேரம் அசுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருக்கிற உடைகள் சில நேரம் அசுத்தமாக இருக்கும். ஆனால் அசுத்தம் அதனுடைய அடையாளம் அல்ல, அது ஒரு மோமெண்ட். புரிகிறதா? அப்போ ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு கோபம் வரலாம், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆசை வரலாம். ஒரு தடவை சொன்னல, ஒரு தடவை ரைட்டில் அப்படி எப்படி ஒரு பார்த்தாருன்னு அவர் அடுத்த 10 முறை நீங்கள் கவனித்து பாருங்கள், பார்த்துருக்க மாட்டார். ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு இதில் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒன்று பார்க்குற உடனே அதுதான் அவருடைய அடையாளம். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தப்பாக போய்டும். இப்படி தான் நம்ம முடிவு பண்ணுறோம். எனவே அருமையானவர்களே, இப்போ நல்ல தேவ உறவோடு வாழுகிறவன் நல்ல குணாதிசயோடு வாழ்கிறான். குணாதிசயம் வாழ்கிறவன்னா அவனிடத்துல 100க்கு 100 பர்ஃபெக்டாக அப்படி இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல அவன் என்ன செய்ய ஒரு இமோஷனலாக கோவப்பட்டோம். ஆனால் அந்த அவன் கோபக்காரங்கிறது வேறு. ஏதோ ஒரு ஆசை வந்துடும், அதுக்கு அவன் ஆசைக்காரங்கிறது வேறு. ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் விரும்புகிறபடி இல்லாமல் இருப்பான், அதனால் எப்போ மோசமாக இருக்கிறான் அப்படி கிடையாது. அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும், அவனுடைய முழு மனதை நீங்கள் பார்க்கணும், அவனுடைய முழு ஏரியாவை நீங்கள் பார்க்கணும். இதை ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் பார்த்துக்கிட்டு இதுதான் அவங்கிறவன் முடிவு பண்ணிக்கின்னா அடுத்த நிமிஷத்தில் அவன் வேற ஒருத்தனாக இருப்பான் இல்லையா? அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, நான் அடித்து சொல்லுவேங்க அவன் ரொம்ப நல்ல மனுஷன், இவங்க சொல்ல நானும் அடித்து சொல்லுவேன் மோசமான மனுஷன். அவன் அடித்து சொல்கிறது இது, அவனுடைய வாழ்க்கை முழுசும் பார்த்துருக்குறான். இவங்க ஏதோ அடித்து சொல்கிறாங்க,
வாழ்க்கையினுடைய 99.25 அந்த ஒரு பகுதி ஒரு நேரம் பார்த்தது இல்லையா? எதுக்கு இதை சொல்லணும்னா, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து குணாதிசயம் பேசுகிறவங்கள ஒன்று என்ன பண்ணிடக்கூடாது, எங்கேயா ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டு ஒட்டு மொத்தமாக வந்து தவறுன்னு சொல்லணும். அவனுடைய வாழ்க்கையில் மேலே உங்குவது என்ன, அவனுடைய வாழ்வை நடத்துவது என்ன, எது அவனுடைய வாழ்வின் அடையாளமாக இருக்கிறதா தான் கவனிக்கணும். அப்போது தேவ உறவை நாம் திரும்பி பெற்றோன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான அடையாளம் எது தான்? நம்மிடத்தில் நல்ல பண்புகள் இருக்கிறது, நம்மிடத்தில் நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறது. குணாதிசயங்கள் இல்லாத பட்சத்தில் எவ்வளோ ஆராதனைகள் இருந்தாலும் சரி, ஜபங்கள் இருந்தாலும் சரி, ஊழியங்கள் இருந்தாலும் சரி, ஆல் ஆர் வேஸ்ட். அது நம்ம தேவனை பெற்ற அடையாளமும் கிடையாது, இயேசுவை பெற்ற அடையாளமும் கிடையாது. அதெல்லாம் நம்முடைய செல்ஃப் எஃபர்ட்ஸ்னால என்ன பண்ண முடியும், நம்ம செய்ய முடியும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது உறவு வந்தால் வேறு என்னங்க வர்றோம்? ஒரு இடத்துல நீங்கள் உறவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்க சொல்லுங்கள்? நீங்கள் இருக்கிறத பார்த்தா துக்கம் கிடைக்கப்படுதா? சோகத்தான் கிடைக்குது. இந்த உறவுகள்னால் நமக்கு என்ன தான் கிடைக்குது? சோகமும் சஞ்சலமும் வருத்தமும் வேதனையும் வியாகுலமும் அது இன்னொரு வார்த்தை ஒன்று, கஸ்தி. ஆமாம், முத்தியால்பேட்டையில் முன்னாடி ஒரு லெக்சரர் இருந்தார், பாரதிதாசன் காலேஜில் வேலை பார்த்தவர். அவர் இறந்துட்டார். அவர் என்கிட்ட பார்த்து ஒரு முறை சொன்னார், நீங்கள் இங்கே பண்ணுற ஊழியத்தெல்லாம் பார்த்து எங்கள் ஃபாதர்ஸ் ரொம்ப கஸ்தி அடைகிறாங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நான் அந்த வார்த்தையை வந்து கேட்டேன், கஸ்தி. அது இன்னைக்கு எனக்கு ஞாபகமாக இருக்குது, இந்த கஸ்திங்கிற ஒரு வார்த்தை. சரி, அப்போது நம்ம உறவில் என்ன கிடைக்குன்னு சொல்லுங்கள். ஒரு உண்மையான உறவில் என்ன கிடைக்கும்? இன்னும் கொஞ்சம் நல்லா கரெக்டான வேர்டு சொல்லுங்கள். அன்பு. உறவு இருக்கிற இடத்துல ஒன்று இருக்கும்பாங்க. உறவு இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கா? அன்பு. அன்பு யார் சொன்னீங்க? உறவு இருக்கிற இடத்துல என்ன சொல்லுவோம்? அன்பு இருக்கும். தேவனோடு உங்களுக்கு உறவு இருக்குன்னு சொன்னால் தேவ அன்பு இருக்கும். அதுதான் ரோமர் 5 சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியின் மூலமாக the love has been poured out into our heart through the Holy Spirit. பரிசுத்த அன்பு ஊற்றப்படல, ஏன்னா உறவை பெற்றுக்கிறோம், தேவ உறவை பெற்றுக்கிறோம். 1 யோவான் 4:19 என்ன சொல்கிறோம்? முந்தி அவர் நம்மை அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம். ஒருவர் கூட அன்பு கூட கடனாளியாக இருக்கிறோம். அப்போது நம்ம when we say that we have got the relationship of God, what must be the reflection? What must be the expression? நாமும் மற்றவர்களை என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம். அப்போ மற்றவர்களை நேசிக்க அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் அன்பு கூற போகிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் உண்டு. இப்போ நீங்கள் அன்பு கூறுறீங்க, இன்னொருத்தர் சொல்கிறாரு இல்லைங்க அவர் சரியான அன்பற்றவர். கவனிக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறீங்க நான் நேசிக்கிறேன், ஆனால் நீங்கள் யார் நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்களோ அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க அவர் சரியான வெறுப்பு மனுஷர். அப்போ என்ன, யார் சொல்கிறது கரெக்டாக இருக்கும்? சில வேளை இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும், சில வேளை அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் சில நேரத்தில் நாம் அன்பு கூறுவது என்று வருகிற பொழுதும் எல்லாரையும் நேசிக்க முடியாது. we can't love all. என்ன பாயிண்டில் சொல்கிறவங்கள கவனிச்சுக்கணும். we cannot make them enjoy the love. ஏன்னா நீங்கள் நேசித்தாலும் யார் நேசிக்கிறீங்களோ அவங்களுடைய இதயம் அன்பற்றதாக இருக்கும் என்றால், அது ஒரு வெறுப்பு இருதயமாக இருக்கும் என்றால், அது ஒரு கசப்பு இருதயமாக இருக்கும் என்றால், அது ஒரு வைராக்கிய இருதயமாக இருக்கும் என்றால், அது ஒரு கோப இருதயமாக இருக்கும் என்றால் உங்கள் அன்பு வேஸ்ட். யூ cannot express your love, you cannot reveal your love. ஏன்னா அந்த இருதயம் என்ன செய்யாது, அக்செப்ட் பண்ணாது. அதனால சிலர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து மாற்றம் பெற விரும்பி, அதாவது இவ்வளோ வெறுத்துட்டு இருப்பாங்க, நம்ம நேசிப்போமே அப்படின்னு பிரசங்கெல்லாம் கேட்டு நேசிக்க போவாங்க. ஆனால் தே கான்ட் சக்சீட். ஒருத்தர் அந்த மாதிரி தான் உறவினர் ஒருத்தரோட இவருக்கு மனத்தாங்கலாக இருக்கிறது ரொம்ப நாளாக இருந்து பிரசங்கம் கேட்டார். ஒருவர் நீங்கள் என்ன செய்யணும், நேசிக்கணும், மன்னிக்கணும். ஒருவரையும் என்ன செய்யக்கூடாது, அந்த எபேசியர் 4:31-30 இந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்த்துட்டு இவருக்கு மனம் திரும்பணும் ஆசை இருந்துச்சு. இவர் என்ன பண்ணார், நேரடியாக ஒரு உறவினர் வீட்டுக்கு போனார். போயிட்டு கதவு தட்டினார். கதவு தட்டினோன்னு அவர் வெளியே வந்தார். உறவினர் என்ன விஷயம்னு கேட்டார். உடனே உங்களை பார்த்துட்டு போகலாம் வந்தேன். பார்த்துட்டு போவீங்களா? பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா பார்த்தீங்க. சரி இருந்து இவர் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறார், கொஞ்சம் சமாளிச்சுட்டு, இல்லை சிஸ்டர் பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துணும். சிஸ்டர் பிள்ளையும் பார்க்கணுமா? சிஸ்டர் வாங்க, பிள்ளைகளாம் வாங்க, வந்து பார்க்க வந்திருக்காரு அவர், எல்லாம் அவங்க மூத்த காட்டுங்க இப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, நடந்துக்கிறார். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தார். சார் நம்ம அன்பை என்ன செய்வோம், புதுப்பிப்போம். இது உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு வாங்கிட்டு வந்தீங்களா?
யாருக்கு பிறந்த நாள், யாருக்கு வெட்டிங் டே? இல்லை சும்மா எல்லாம் செய்யக்கூடாது. ஒரு வெட்டிங் டேயாக இருக்கணும், ஒரு பர்த்டேயாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு அகராதியாக ஒருத்தர் நடந்துக்கிட்டாருன்னா இவரை நீங்கள் எப்படிங்க நேசிக்கிறது? ஆக அன்பு என்பது ஒரு வழி பாதை அல்ல. ஒரு வழி, 2 கை அடித்தால் தான் ஓசை வரும். ஒன்று போட்டு டக்கு டக்கு டக்குன்னா காற்று தான் வரும் இல்லையா? அப்போ நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் எல்லாரையும் நேசிக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் உங்களுடைய அன்பை என்ன செய்ய மாட்டார்கள். ஆமாம், சில நேரத்தில் சிலர் அன்பை நம்ம காட்டுன்னு போனாலும் என்ன இது புதுசாக இருக்குது, என்ன புதுசாக இருக்குது. இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்கிறான்னு வச்சுக்கலாம், கம்ப்ளைண்ட்டு, ஒரு நல்ல துணி வாங்கி தரது கிடையாது, ஒரு நல்ல ஒரு புடவை வாங்கி தர, அவன் எவ்வளோலாம் பண்ணுறான். இவர் ஒன்று மனம் திரும்பிட்டான்னு வச்சிங்களேன், மனம் திரும்பி என்ன அடுத்த நாள் வரவில்லை, ஒரு புடவையோட வராரு. இந்த உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன், இது என்ன புதுசு, இந்த மாதிரி எப்போவும் பண்ண மாட்டீங்களே, என்ன உங்களுக்கு திடீர்னு இப்படியெல்லாம் செய்கிறத பார்த்து நான் ஏமாந்துருன்னு பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப அன்பான ஒன்று நான் ஒத்துக்குவேன்னு நினைக்கிறீங்களா? சும்மா கதையா. எப்படி நேசிக்க முடியும்? எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் தேவ அன்பை உடையவளாக இருந்தாலும் எல்லாரும் நேசிக்க முடியாது. பரிசேயர்களை இயேசு நேசிக்க முடியலை, வேதபாரர்களை இயேசு நேசிக்க முடியலை. அவர் நேசிக்கலையா? நேசித்தார். அவருடைய இருதயம் குறுக்கடாக இருக்குது, அவருடைய இருதயம் எப்போவுமே ஹேட்ஃபுல்லாக இருக்குது. அப்போது அன்பு என்பது ஒரு வழி பாதை அல்ல. சிலர் அவன் அன்புலாம் சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? இப்படி சிலர் சொல்லுவாங்க, என்னை யாரும் நேசிக்கலன்னு சொல்கிற நிறைய பேருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா அவங்க யாரையும் நேசிக்க மாட்டாங்க. யாருடைய அன்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. எல்லாருடைய அன்புலேயும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதா யோசிப்பாங்க. நேசிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நேசிக்க வந்தால் இதெல்லாம் போலி அன்பு. அப்போது என்ன நடக்குன்னு சொன்னால், அன்பை என்ன செய்ய முடியாது, நீங்கள் எல்லாரையும் நேசிக்க முடியாது. அதே நேரத்தில் ஆல்வேஸ் யூ மஸ்ட் பி ரெடி டு லவ். தேவ உறவுடன் வாழுகோ என்ன செய்கிறோம், அன்பை வெளிப்படுது. அன்பு அப்போ சரி, எப்படி தான் நம்ம அன்பை வெளிப்படுது? அன்பு உங்ககிட்ட இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சைன், ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ், ஒரு அடையாளம் என்னன்னு சொல்லுங்கள். அன்பு என்ன செய்யும்? அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகிக்கும். மற்றவருடைய அநீதியை நீங்கள் சகிக்கிறீங்களா? மற்றவருடைய அன்பற்ற மணலை நீங்கள் சகிக்கிறீங்களா? மற்றவர்களுடைய தவறான வார்த்தைகளை சகிக்கிறீங்களா? மற்றவர்களுக்கு பதில் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் செய்யாமல் இருக்கீங்களா? தட் இஸ் வாட் இஸ் கால்ட் த ட்ரூ லவ். அல்லேலூயா. அப்போ எதுக்கு தேவ உறவோடு வாழுகிற பொழுது தேவ அன்பு நமக்கு கிடைக்குது. அந்த தேவ அன்பு கிடைக்கிறதுனால நம்ம எல்லாரையும் போல வாழாதபடிக்கு, பழிக்கு பழியாக வாழாதபடிக்கு, பதிலுக்கு பதில் வாழாதபடி என்ன செய்கிறோம்? நாம் ஆண்டவர் ப்ளீஸ் பண்ணிட்டு வாழுகிறோம். இதுதான் அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பின் ஆற்றல் எங்கிருந்து வரும்? அப்போ சகிக்கின்ற, பொறுக்கின்ற, தாங்குகின்ற ஒரு மனநிலையோட வாழ்வு தான் எது? அந்த உறவினுடைய விளைவு. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் அன்பற்றவர்கள் தான், இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் அநீதியாளர்கள் தான், இந்த உலகத்தில் பெரும்பாலான கசப்புடையவர்கள் தான், இந்த உலகத்தில் பெரும்பாலும் வெறுப்புடையவர்கள் தான். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழுகிற பொழுது அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிற, தாங்கிக் கொள்ளுகிற, சகித்து கொள்ளுகிற ஒரு பண்பு உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் யூ கேனாட் சர்வைவ். ஆனால் அந்த ஆற்றல் எங்கே இருந்து வருகிறது? அதைத்தான் ஆண்டவர் தருகிறார். நான் பக்தியாக பாடுவேன், பக்தியாக துதிப்பேன், பக்தியாக பேசுவேன், பக்தியெல்லாம் செய்வேன், ஆனால் என்னால் எதையும் சகிக்க முடியாது, தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போயாச்சுன்னு சொன்னால் தேர் இஸ் நோ லவ். அதுதான் அன்பற்ற நிலைமை. அப்போது நாம் இயேசுவை பெற்றுக்கொண்டோம், ஆனால் அவரை பெற்றுக்கொண்டதனுடைய விளைவாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பிற காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவ உறவை. அப்போ அந்த தேவ உறவு நம்மோடு இருக்கும் பொழுது அவைகள் நம்ம சுபாவங்கள் சாட்சி கொடுக்கிறது, நம்முடைய அன்பின் மனநிலையை நமக்கு சாட்சி கொடுக்கிறது. நாம் யாரையும் தீங்காக நினைக்கல, யாருக்கு தீங்கு செய்ய விரும்பலை, தீங்கு செய்கிறவர்களையும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? சகிக்கிறோம். இந்த பண்புகள் இருந்தால்தான் யூ ஹவ் காட் பேக் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். தேவனுடைய அன்பை நீங்கள் ரெடி பண்ணி வாங்கியிருக்கிறீங்க. இல்லைன்னா ஜஸ்டிஸ், நான் பாவத்திலேருந்து விடுதலை அடைஞ்சினேன், நான் பாவம் பண்ணுறது கிடையாது, நான் சினிமா பார்க்குறது கிடையாது, நான் தண்ணி அடிக்கிறது கிடையாது, நான் சீட்டு பிடிக்கிறது கிடையாது, நான் அடுத்தவங்க பொருள் அபகரிக்கிறது கிடையாது, இதை தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கணும். பட் we have been called by God to enjoy his relationship. அந்த அன்பை நம்ம அனுபவிக்கணும், அவருடைய சமாதானத்தை அனுபவிக்கணும், அவரால் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும், அவரோடு பேசி பழகி வாழணும், அதனுடைய விளைவாக வருகிற நல்ல மனதை நாம் பெறணும். இவைகள் தான் நம்ம ஆன்மீகத்தில் பெற வேண்டியவர்கள். அதுக்கு பதிலாக நான் பாடுகிறேன், துதிக்கிறேன், சோதரிங்க, இதுக்கு அப்பால் நான் என்ன செய்யணும்? இதெல்லாம் மேடை நிகழ்வுகள்.
வாழ்க்கையினுடைய பகுதிகளில் உங்களுக்கு தேவையானது தேவ உறவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம், வேற என்ன நமக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதே 1:27 பார்த்தோம், தேவன் காட் கிரியேட்டட் மேன் இன் ஹிஸ் ஓன் இமேஜ், தேவ சாயலில் படைத்தார். அப்போ த டிவைன் பியூட்டி, தேவ சாயல், சாயல்னா ஒரு தோற்றம்னு சொல்லலாம். இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவ பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொண்டோடைய விளைவாக அடுத்து என்ன பெற்றுக்கொள்கிறோம்? உறவை பெற்றுக்கிறோம். அடுத்தது தெய்வீக சாயலை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த சாயலை நம்ம இடத்துல பார்க்கணும். தெய்வீக சாயலை எப்படி பார்க்கறது? நம்ம இடத்துல நல்லா மூஞ்சி கிச்சி கழுவி என்ற வரைக்கும் ஏதாவது க்ரீமு போட்டு, துக்கம் இருக்குதோ சோகம் இருக்குதோ சஞ்சலம் இருக்குதோ கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு, ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், ப்ரைஸ் லார்ட் பிரதர், அப்படி வேறு தேவ சாயல் எப்படி காட்டுறது? நம்ம தெய்வீகமாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. இப்போது 2 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 17 வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை ஆவியானவர், அங்கே விடுதலை உண்டு. அடுத்த வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். உருவம் மாறுது. நான் இதைத்தாங்க அன்னையிலிருந்து இன்றைக்கு வரும் பார்க்குறேன், நம்ம உருவம் மாறுதா அப்படின்னு. நான் அந்த கண்ணாடியை பார்க்க இருக்கிற உருவமும் கீழே தான் போய்ட்டுருக்கு. போன வருஷம் பார்த்த மாதிரி இந்த வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் பார்த்த மாதிரி போன வருஷம் இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? மகிமையில் மகிமை அடைந்து. ஆமாம், நாமளும் நம்மளை ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆக கொஞ்சம் ஏதாவது ஒளி வீசுதா, கொஞ்சம் கிளார் அடிக்குதான்னு பார்த்தா இருக்கிற கிளார் என்ன செய்யுது? டிக்ளைன் ஆகிட்டு தான் இருக்குது. இதுதான் அங்கே ஃப்ளஷோராகி தான் நடக்கும் ஹியூமன் பாடியில். ஆனால் ஆண்டவர் அந்த அர்த்தத்தை சொல்லலை. ரோமர் 3:23 என்ன வாசிக்கிறோம்? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அட்டவளாக போயிட்டோம். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இலவசமாக மறுபடியும் என்ன செய்கிறோம்? அதை பெறுகிறோம். அப்போ இன்றைக்கு நாம் வந்து we have to show that we have got the divine beauty. அப்போ தெய்வீக சுபாவம், அதைத்தான் 2 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தெய்வீக சுபாவத்துக்கு பங்குடையவளாக இருக்கிறோம். இப்போ தேவ சாயலை நம்ம இடத்துல பார்க்கணும். ரோமர் 12:2 அதுதான் வாசிக்கிறோம். நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக அப்படியே எழுதிட்டு போயிட்டே இருக்காரு பாருங்க. ஜெபம் பண்ணு, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, பைபிளை காடி கொடுன்னு சொன்னால் நம்ம டக்குன்னு போய் ஃபாலோ பண்ணலாம். அந்த ஆள் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான, நன்மைன்னு சொன்னால் பத்த மாட்டேங்குது, பிரியம்னு சேர்த்துக்கிறாரு, பரிபூர்ணம்னு சேர்த்துக்கிறாரு, அப்புறம் சித்ததென்று அறியத்தக்கதா பகுத்தறியத்தக்கதா உங்கள் மனம் புதிதாகிறதுனால அதிலையும் நடத்தலை, மறுரூபம் ஆகுங்கள். அப்போ ஒரு டிரான்ஸ்பிகரேஷன் நமக்கு தேவைப்படுது இல்லையா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை தேவ சாயலை உடையதாக இருக்கிறதா? தேவ சாயலை உடையதாக இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாவ சாயலிருந்து முதலாவது விடுதலை. பாவ சாயல் எப்படி? இதெல்லாம் முகத்தில் பார்க்கறதில்ல, பாடியில் பார்க்கறதில்ல, இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கறது. சாயல் என்பதை எங்கே போய் பார்க்கறது? அவனுடைய ஃபேஸ் அப்படி இருக்குது, அவனுடைய அப்பியரன்ஸ் எப்படி? அப்படி இல்லை, அவனுடைய வாழ்க்கை என்கிற அந்த ஃபேஸ், உன்னுடைய லைஃப் ஸ்டைலில் என்ன பார்க்குறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவ சாயல் இருக்குதா? பாவ சிந்தை, பாவ சுபாவம், பாவ செயல்கள், பாவ பழக்க வழக்கங்கள், பாவ பொழுதுபோக்குகள், பாவ உறவுகள் இருக்கிறதா? முதலாவது இந்த சாயல் போகணும். நம்மை பார்க்குற எவனும் இனி என்ன பார்த்து இவன் பொய்யன், இவன் புரட்டன், இவன் ஃப்ராடு, இவன் ஏமாத்துறவன், இவன் வந்து அநியாயம் பண்ணுறவன், ஆக்கிறவன் சொல்லக்கூடாது. இவன் தவறானவன், இவன் தவறாக பழகிறவன், இவன் அங்கே போய் நிற்கிறவன், இங்கே போய் நிற்கிறவன், இவன் தண்ணி அடிக்கிறவன், இவன் சிகரெட்டு பிடிக்கிறவன், கஞ்சா போடுறவன், இவன் வந்து அது பண்ணுறேன். இனி நம்ம வாழ்க்கையில் அது இல்லை. புரிகிறதா? இதுதான் பாவ சாயலின் நம்மிடத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது. இனி நம்ம யாரும் திருடுகிறவர்களாக பார்க்க முடியாது. இனி யாரும் நம்ம வந்து மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய பார்க்க முடியாது. இனி யாரும் நம்மை பொறுமையற்றவர்களாக பார்க்க முடியாது. இனி யாரும் நம்மை நேர்மையற்றவர்களாக பார்க்க முடியாது. அதுதான் பாவ சாயல். அப்போ அந்த பாவ சாயல் போயிருக்கா? போயிட்டா? எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. பெந்தெகோஸ்தே சபைகளில் இதில் ஒரு வித்தியாசம் இருக்கும். அவங்க இதுக்கு முன்னாடி 10 அலுவலியை போட்டிருப்பாங்க. அதனாலே போதகருக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் வருங்க இல்லையா? ஒரு பாயிண்ட்டை சொன்னால்
அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா கையே அடிப்பாங்க, கோஷமே போடுவாங்க. அப்போ அவங்க இன்னொரு பாயிண்ட் சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன கிடைக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். புரிகிறதா? டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா பிரசங்கம் பண்ணுறவங்கள எனக்கு அந்த ஸ்டைல் இல்லைன்னு யோசிப்பேன். அவர் கண்ணை மூடிக்குவார். உண்மையில் லிட்டரலாக எல்லாம் ஃபுல்லாக கண்ணை மூடிட்டு ஒன்றுமே பார்க்குறது எனக்கு தெரியும். ஆனால் கண்ணை மூட்டே தான் பிரசங்கம். ஆனால் அவர் அப்படியே மளமளமளமளம் என்ன பண்ணுவார், பிரசங்கம் பண்ணிப்பார். எனக்கு இது பெரிய பிரச்சனை. நான் பிரசங்கம் பண்ணுறவளை இங்கே பார்க்க ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னால் முதல்ல பாதிக்கப்படுகிற நபர் யார் தான்? நாங்கள் தான். இது எதுக்கு சொல்ல வந்தேன்? பாவ சாயல் நம்ம விட்டு என்ன செய்யணும்? இனி நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, ஒரு பாவ சாயலில் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம யாராவது பாவ சாயலில் பார்க்குறாங்களா? டக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்க வேண்டாம். இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? இதை மற்றவங்களும் சொல்லணும். எங்கள் வீட்டம்மாவை நான் பாவ செயலில் பார்த்ததே இல்லை. ஒரு பாவமாக பேசி ஒரு பாவமாக நடந்துட்ட பார்த்த பாவம்னு சொன்ன நம்மளுக்கு 2 பாவம் தான் இருக்குது. ஒன்று பண மோசடி, இன்னொன்று பாலியல் மோசடி. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பாவம்னால என்னது, பண மோசடி, பாலியல் மோசடி. மற்ற எல்லாமே ரைட்டு. எவ்வளோ பண ஆசை இருந்தாலும் அது தப்பு கிடையாது. பணத்தை அதாவது ஃப்ராட் பண்ணக்கூடாது. நீ எவ்வளோ பண ஆசை உள்ளவனா இருக்கலாம். நான் அந்த பாவத்தை சொல்ல. பாவம் என்பது பல வடிவங்கள் இருக்குது. நம்ம பார்த்து மற்றவங்க என்ன செய்யணும், இந்த ஆள் வந்து தப்பாக எதுவுமே பண்ண மாட்டார், செய்ய மாட்டார் அப்படி சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா பேசி நம்ம செய்தி முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால இந்த உலகத்தினுடைய ஒரு இம்பேக்ஷன் அதிகமாக இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். சாயலில் வாழ்றேன்னு சொன்னால் we have to make some difference. ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்துகிறேன். பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இடையில ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறேன். ஒரு காலத்தில் பாவத்தை என்னிடத்துல தாராளமாக பார்க்கலாம், இப்போ பார்க்க முடியாது. யூ கேன் ஃபைண்ட் சம் டிஃப்ரென்ஸ். என்னுடைய வாழ்வில் நீங்கள் பரிசுத்தமானவர்களை பார்க்க முடியும். அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம். உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் நான் உலக பிரகாரமானவன் அல்ல. ஈவன் தோ ஐ எம் லிவிங் திஸ் வேர்ல்ட், ஐ எம் நாட் எ வேர்ல்ட்லி பர்சன். அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஏற்றவராக வாழ்கிறவன் அல்ல. ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்கள இந்த உலகத்தினுடைய தாக்கம் உங்களை அதிகமாக தாக்கும். நீங்கள் அதை விட்டு விலகி ஓடுறது எளிதானது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவசாயல் இருக்கிறதா, தேவசாயல் டாமினேட் பண்ணுதா, இந்த உலகத்தினுடைய அப்பியரன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், த பியூட்டி ஆஃப் திஸ் வேர்ல்ட், டிவைன் பியூட்டிங்கிறது வேறு, வேர்ட்ஸ் பியூட்டிங்கிறது வேறு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தின் சாயல் இருக்குதா இல்லையா? உலகத்துக்கு 3 சாயல் இருக்குது. ஒன்று, ஒருத்தர் வந்து உலக பிரகாரமாக இருக்கிறங்கிறத எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? அப்பியரன்ஸா, தோற்றம். சரி, உலக பிரகாரம்னா என்ன அர்த்தம்? உலகம் வந்து பணத்தை, பொருளை, அந்தஸ்தை, கல்வியை, திறமையை, அதைத்தான் உயர்ந்த நிலைமையாக மேன்மையாக பார்க்கிறது. மனுஷனுக்கு பணம் வேணும், பொருள் வேணும், அறிவு வேணும், சிந்தனை வேணும், எல்லாம் வேணும். ஆனால் இதுதான் கிரேட்னஸ், இதுதான் க்ளோரி அப்படி உலகம் பார்க்குது. இது இருந்தால் நீ யார்? யுவர் ரெஸ்பெக்டபிள், ஆனரபிள். உலகத்தில் உனக்கிட்ட பணம் இருந்தால் தான் மேன்மை கிடைக்கும். பணம் இருந்தால் மேன்மைக்குரியவன். அவன் எவ்வளோதான் மோசமானவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பித்தலாட்டக்காரனாக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஹேவ் மணி யூ வில் கெட் த ஆனர். அப்போ உலகம் வந்து மேன்மையானவர்களை எவைகளை பார்க்கிறது? டக்குன்னு சொன்னால் பிரசங்கத்தை சீக்கிரம் முடிக்கிறேன். பணம் இருந்தால் தான் தம்பி, திறமை இருந்தால் தான், இல்லைன்னு சொன்னால் அந்தஸ்து இருந்தால் தான், ஆஸ்தி இருந்தால் தான், அதுதான் மேன்மையான செட் பண்ணிட்டு. ஆனால் இவைகளெல்லாம் உலகத்தில் நமக்கு தேவை என்றாலும் இவைகள் அல்ல மேன்மை. ஆனால் இன்றைக்கி நம்ம அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் இரவும் பகலும் அதிகமாக எதை சிந்திக்கிறோம்? எப்படியாக இந்த உலகத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல வீடு காட்டணும், நல்ல வாகனத்தில் போகணும், நல்ல செல்வங்களோடு வாழணும், இப்படி நினைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் இவைகள் எந்த அடிப்படையில் சிந்திக்கிறீங்க? இந்த உலகத்தில் நாமும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கணும். ஏன்னா அதுதான் மேன்மை. அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க.
அப்போ நம்முடைய மனம் தினமும் சிந்தை எப்பொழுது பார்த்தாலும் எதை வாங்கலாம், எதை விற்கலாம், எதை சேர்க்கலாம், அதையே நாள் முழு சிந்தை இதற்கே முழு கவனத்தை செலுத்தி இதுவே நம்முடைய கவனத்தை இழுத்து கொடுத்தால் that means we are the worldly people. நம்மிடத்தில் தோன்றுவது எந்த சாயல்? உலக சாயல். உலகம் இதை மேன்மையாக நினைக்கிறதுனால, இதுதான் மனித வாழ்விற்கு மிகப்பெரிய விஷயம் நினைக்கிறதுனால நாமும் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கு அப்பால மேன்மை தருகிற நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்கிறார். நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ், நல்ல சுபாவமுடையவனா வாழ், நல்ல பண்புடையவனா வாழ், ஒரு வித்தியாசமுடையவனா வாழ், பாவத்தை ஜெயித்து வாழ், பரிசுத்தை விரும்பி வாழ், 4 பேருக்கு மத்தியில் ஒரு ரோல் மாடலாக வாழ். ஆண்டவர் நிறைய சொல்கிறார், தேவ உறவில் வாழ். நாம் இவைகளை எல்லாம் மேன்மை நினைக்கிறோம். ஏன்னா உலகத்தில் இதெல்லாம் மேன்மை கிடையாது, நல்ல கேரக்டர் இதெல்லாம் மேன்மை கிடையாது. அப்போ உலகம் என்ன சொல்லி இதைத்தான் மேன்மை நினைக்குது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பணம், பொருள் இவைகளை நாம் அதிகமாக வைத்திருந்தால் நம்ம மேன்மைக்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்ற எண்ணத்தில் அவைகளை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? எவ்வளவோ கிறிஸ்தவர்களுக்கு ஜெபிக்க நேரம் கிடையாது, வேத வாசிக்க நேரம் கிடையாது, கர்த்தருக்குரிய காரியங்களை சிந்திக்க நேரம் கிடையாது. ஏன் நேரம் கிடையாது? அவங்களுடைய ஃபுல் எனர்ஜியும் டு மேக் மணி. நான் அவங்களை சும்மா ஒருபோது சோம்பேறியாக இருக்க சொல்கிறதில்ல, நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஆனால் உங்களுடைய மேன்மை எதில் இருக்குது தெரியுமா? God given holiness. Holiness is the greatness. அப்போ அதுக்கு you have to strive, அதற்கு you have to spend time. holiness சும்மா வந்துடுமா? எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறீங்க, பழகுறீங்க, அவருடைய ஐக்கியத்தை, அந்த அளவு ஹோலினஸ் வரும். அப்போ நீங்கள் தேவ உறவை பெற்றீங்கன்னா உங்களுக்கு தெய்வீக சாயல் வரணும். ஆனால் இன்றைக்கு நம்ம அநேகரை பார்க்கும் பொழுது உலக சாயல் தான். ஊழியக்காரலாக தான் சரி, விசுவாசிகளாக இருந்தாலே, காசு சேர்க்கறதில்ல, அந்தஸ்து சேர்க்கறதில்ல, உலகத்தில் எல்லாரும் போல வாங்குறதில்ல, சேர்க்கறதில்ல, இவைகளில் தான் முழு மனமும் சென்று கொண்டிருக்கிறது. பிகாஸ் வி ஆர் வேர்ட்லி. கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த உறவை பெற்று நம்ம என்ன பெறல, தேவ சாயலை பெறல. இரண்டாக பார்க்கும் பொழுது தோற்றம்னு சொன்னார் பிரதர். ஒரு அப்பியரன்ஸ், உலகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அப்பியரன்ஸ். உலகம் என்ன பண்ணுதுன்னா அந்த அப்பியரன்ஸை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தை சொல்லி இதுதான் வந்து, இப்போ நாங்கள்லாம் படித்த காலத்தில் பெல் பாட்டம் அப்படி என்ன அர்த்தம்? கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அண்டா மாதிரி இருக்கும். நாங்கள் நடக்கிற வழியெல்லாம் ஸ்வீப்பர் வந்து பெருக்க வேண்டிய தேவையில்லை அந்த காலத்தில். அப்போ நாங்கள் படித்த காலத்தில் வந்து ஹிப்பி ஸ்டைல், எண்ணெய் தேய்க்காத ஸ்டைல். சரி, இதுதான்டா ஸ்டைல் அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாள் அது மாறிடுச்சு. இப்போ என்ன பசங்க எப்படி வரானுங்க, பொண்ணுங்க எப்படி வராங்க. அன்றைக்கி சர்க்கஸில் வந்து அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த பாரில் விளையாடுவாங்களே, இதுக்கு மேலே அழுத்த முடியாதுங்க. அது எப்படி தான் துணிகளை தச்சு கூட என்ன எப்படி கிளியாமல் இருக்குன்னு எனக்கு கேள்வியாக இருக்குன்னு. நிறைய பொம்பளைங்க போடுற அந்த அது என்ன, அதுக்கு என்ன பேர், லெக்கின்ஸா, அவன் நல்ல ஞானமாக தச்சிருக்கிறான், உருவாக்கியிருக்கிறான். இல்லைன்னா இந்த அழுத்தத்துக்கு கிளியாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ ஒரு காலத்தில் வந்து திடீர்னு லூஸ் தான் வந்து என்ன பண்ணுறான், ஸ்டைலுங்கிறான். திடீர்னு வந்து டைட்டு, திடீர்னு பார்த்தா எண்ணெய் அப்படியே தலைந்து எண்ணெய் வலிகிறது மாதிரி, அது ஸ்டைலுங்கிறான். திடீர்னு பார்த்தா திடீர்னு ஒரு காலத்தில் சொல்கிறாங்க ரொம்ப கிளியராக இருக்கணும், ஒரு இடத்துல கூட நூல் வெளியே தெரியக்கூடாதுன்னா. இப்போ வேணும்னே கிழிச்சு என்ன பண்ண, எவ்வளோக்கு அதிகமாக கிழிசல் இருக்குது அவ்வளோக்கு வேணுமே நாகரிகமாக இருக்கிறாங்க. கண்ட இடத்துல கிழிஞ்சு கிடந்தால் அது என்ன அர்த்தம், இவங்க நல்ல நாகரிகமாக இருக்கிறாங்க. அப்போ இதுதான் உலகம். இந்த உலகம் உன்னை பாதித்து கொண்டிருக்கிறதா? இந்த உலகம் போய் கொண்ட உலகம் வந்து இந்த ஸ்டைலுக்காக ஒழுக்கத்தை இழக்கிற பற்றி கவலைப்படுறது கிடையாது, தப்பாக தோன்ற பற்றி கவலைப்படுறது கிடையாது. இந்த ஸ்டைலை வந்து எம்போஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நீ வந்து கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாமல் தோணாலும் தப்பு கிடையாது, உன்னுடைய உடல் வந்து கண்ட விதமாக தோன்றினாலும் தவறு கிடையாது, அதனால் அடுத்தவன் இச்சிக்கப்பட்டாலும் தவறு கிடையாது. ஆனால் உன்னுடைய அப்பியரன்ஸ் தான் முக்கியம். அப்போது இந்த உலக சாயல், இப்போது நிறைய பிள்ளைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுறல. மாடர்ன் ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு சொல்ல வர அர்த்தம் கிடையாது. மாடர்ன் ட்ரெஸ்ஸு நம்ம மாடர்ன் வேர்ல்டில் மாடர்னாக இருக்கிறது மாடர்ன் ட்ரெஸ் தான் வரும் இல்லையா. நான் சொல்கிறது எந்த ட்ரெஸ்ஸாக தான் ஒழுக்கமாக இருக்கணும், உடலை உத்தியோகமாக என்ன செய்யணும், மறைக்கணும். இப்போ நிறைய பிள்ளைகள் போட்டிருக்க ட்ரெஸ் பார்க்க அழகாக தாங்க இருக்குது, அசிங்கமாக இருக்குது. எல்லாம் சைலண்டாக வந்துருக்குறீங்க, என்ன சிவகுமார், அசிங்கமாக இருக்குது, அழகாக தான் இருக்குது. மாடலா வேற? அதாவது நிறைய பிள்ளைகள் உடை அணிந்திருக்கின்ற விதங்களை பார்க்கும் பொழுது பார்க்க விருப்பமாகத்தான் இருக்குது. நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஐயோ அதை பார்த்துட்டு உடனே அசிங்கம் ஓடுற மாதிரி ஒன்றும் கிடையாது. பார்த்தா நின்று பார்க்க வேண்டுங்கிற அளவுக்கு தான் என்ன இருக்குது,
தோற்றம் இருக்குது. நிறைய பிள்ளைகளுடைய தோற்றங்கள் அப்படி தான் இருக்குது. ஆனால் அது அழகாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த அழகுக்கு பின்னால் ஆபத்து இருக்கிறது. அது ஒரு ஆபத்தான அழகு. அந்த அழகு அநேகரை என்ன செய்கிறது? இச்சிக்கிறது. அந்த அழகு அநேகருக்குள்ளே கற்பனைகளை உருவாக்குகிறது. அந்த அழகு அநேகரை சாய்க்கிறது. தண்ணி பாட்டில் இருக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்காது, ஆனால் அது ஹார்ம்லெஸ். ஆனால் விஸ்கி பாட்டிலுக்குள்ளே இருக்கிற விஸ்கியை பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல். ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? விஸ்கி பாட்டில் அழகாக தோன்றுகிறது இல்லையா? அழகாக தோன்றுகிறது. அந்த அழகுக்குள்ளே என்ன இருக்குது? ஆபத்து இருக்கிறது. இன்றைக்கி நவீன உலகத்தில் அழகாகத்தான் இருக்கிறது, அழகு இல்லை என்று சொல்ல முடியாது. தேர்ஸ் அ பியூட்டி. ஆனால் அது ஆபத்து, டேஞ்சரஸ் பியூட்டி. இந்த அழகு அநேகரை அழிக்கிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவால தேவ சாயலை மீட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மிடத்தில் தோன்றுகிற சாயல் என்ன? எந்த சாயலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த சாயலை மேற்கொள்கிறதுக்கு நம்மக்கிட்ட இறுதியும் இருக்கிறதா? ஆக இந்த விதமான சாயல் தேவ சாயலோடு தான் வாழ அழைக்கப்பட்டிருக்கும். தேவ சாயல் வாழ அழைக்கப்பட்டிருந்தால் அங்கே ஒழுக்கத்துக்கு கேள்வி கிடையாது இல்லையா? ஒழுக்கமற்றதாக இருக்காது, யாருக்கும் பாதிப்புடையதாக இருக்காது, யாரையும் இச்சிக்காது, யாரையும் என்ன செய்ய தவறாக தூண்டாது, யாருடைய பார்வையிலும் தகாதாக தோன்றாது. அப்போ தேவ சாயலோட வாழ்க்கை அழைக்கப்படும். மூன்றாவதாக உலக பிரகாரம் சாயல் பார்க்கும் பொழுது உலகம் தவறான பொழுதுபோக்கில் என்ன செய்கிறது? மகிழ்ச்சிக்காக மனிதனுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதுசாக மனிதனை சந்தோஷப்படுத்துவதற்காக நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ், அம்யூஸ்மெண்ட்ஸ் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய சாயல் என்ன? இதை எவைகளை கொண்டு நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய அதிகமான நேரங்கள் எவைகளை கொண்டு மகிழ்கிறது? நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்வது எவ்வளவு? கர்த்தரோடு பேசி மகிழ்வது எவ்வளவு? கர்த்தருடைய வார்த்தையில் மகிழ்வது எவ்வளவு? இந்த உலகம் உருவாக்கி கொடுத்த பொழுதுபோக்குகளிலே மகிழ்வது எவ்வளவு? எவ்வளவு நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் அதில் என்ஜாய் பண்ணுறீங்க? அவைகளை என்ஜாய் பண்ணும் பொழுது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? கர்த்தரோடு பேசி பழகி என்ஜாய் பண்ண படிச்சிருக்கிறீங்களா? மணிக்கணக்கில் ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தில் வாழ்ந்து பழகி இருக்கிறீங்களா? போகையிலும் வருகையிலும் ஆண்டவர்களோடு நல்ல சிந்தனை கொடுக்கிற பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? எனவே தேவ சாயல் உள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் வித்தியாசம். இதை பெற்றுக்கொள்ள இன்று இல்லை. எல்லா விதத்திலும் உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம்னா நீங்கள் பெற்றுக்கொண்டது பிசாசானது பெற்றுக்கொண்டிருக்கீர்கள், நாட் ஃப்ரம் காட். இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன், என்றால் நேரங்கள் கடந்து போகிறது. கடைசியாக ஒன்றை பார்க்கும் பொழுது மூன்றாவது நாம் இழந்தது என்ன? தேவனுடைய வெறு சித்தங்களை நிறைவேற்றுகின்ற ஆற்றல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய விருப்பங்கள் அறியப்படுகிற பொழுது, சொல்லப்படுகிற பொழுது ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் நிறைவேற்றுகிறோமா? நீடிய பொறுமை நல்லதா கெட்டதான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லதும்பீங்க. தேவையா தேவையில்லான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தேவைன்னு சொல்லுவீங்க. நீங்கள் நீடிய பொறுமை உடையவள் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? சைலண்ட். இது நல்லதா கெட்டதா? நல்லது. இது தேவையா தேவையில்லையா? தேவை. இது இருக்குதா இல்லையா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஈவன் தோ we know that this is necessary but we don't have. அப்போ தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியலை. பிரசங்களை கேட்கிறோம், போதனைகளை கேட்கிறோம், நல்லதுகளை அறிகிறோம், ஆனால் என்ன பண்ண முடியல? அதுபடி வாழ முடியல. அப்போது என்ன அர்த்தம்னு சொன்னால் இயேசுவை பெற்றுக்கொண்டு அந்த வலிமையும் பெற்றுக்கொண்டு அந்த டிவைன் பவர், தேவ விருப்பத்தின்படி வாழ்வதற்கான வல்லமை ஆதாம் இழந்தான். அதனால் அந்த சந்ததி அதுக்கு பிறகு சித்தத்தை செய்ய முடியலை. ஆனால் இப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்ததுனால இப்போ தேவ சித்தம் ஒன்று நமக்கு அறிவிக்கப்பட்டால் நம்மால் முடியும். இன்னைக்கு முடிகிறதா? முடியாமல் போனதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவ சித்தத்தை எங்கே அறிகிறீர்கள்? where you are coming to know the will of God. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானது என்பவைகளை எங்கே அறிகிறீர்கள்? இன்றைக்கு அநேகர் அறிகிற இடம் அது பிரசங்க நேரங்கள் இல்லையா? இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு. ஆமாம், பிரசங்க நேரத்தில் தான் அறியணும். எது ஆண்டவருக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறதால நீங்கள் அறிகிற இடம் அது பிரசங்க நேரம் இல்லையா? அதனால் நீங்கள் கேட்குறீங்க, கேட்டாலும் அதன்படி நிறைய என்ன செய்ய முடியலை. ஆனால் நீங்கள் தேவ உறவுடையவளாக இருந்தால் பிரசங்க கேட்குற நேரத்தில் மட்டுமில்லை, அதர் டைம்ஸில் நீங்கள் அறிவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய விருப்பத்தை அறிவிக்கிறாரா? அந்த அறிவித்து நீங்கள் அறிகிற அனுபவம் இருந்தால் உங்களுக்கு பின்பற்றுகிற பலமும் இருக்கும்.
நீங்கள் யாரோ ஒருவர் சொல்லியதை கேட்டு நல்லதுன்னு ஒத்துக்கொள்ளணும், அதை பின்பற்ற உங்கள்ட்ட ஆற்றல் இருக்காது. பாருங்கள், ஆபிரகாம் இடத்துல தேவன் சொன்னார், உன் மகனை பலியிடு. உடனே போய் பலியிட்டான். ஏன்னா தேவனுடைய அந்த நேரத்தில் அவன் என்ன செய்யணும் அவனுக்கு அவனுக்கு பர்சனலாக சொல்லப்பட்டதுனால அவன் முன்பின் யோசிக்காத என்ன செய்தான், அது செய்து நிறைவேற்றான். ஆனால் தாவீது இடத்துல ஆண்டவர் சாமுவேல் அனுப்பி சொன்னார், நீ போய் அமலேக்கியரோட சண்டை போடல, இந்த விதமாக சண்டை போடணும்னு. சண்டை போட்டானா? ஒரு தேர்ட் பர்சன் வழியாக என்ன செய்தார், பேசினார். ஆபிரகாமுக்கு நேரடியாக பேசினார், சவுலுக்கு 3 நபர் வழியாக பேசினார், அவன் கேட்கல. அப்போது நீங்கள் நேரடியாக கேட்குறதுக்கும் இன்னொரு நபர் வழியாக கேட்குற வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எவ்வளோதான் இங்கிருந்து கேட்டாலும் இவர்கள் நிறைவேற்ற உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டுடைய விருப்பங்களை அறிகிற அனுபவம் இருக்கணும். உடனே ஒரு பெரிய ரெவல்யூஷன் வரணும், பெரிய ஒரு போதகர் மாதிரி விஷயங்கள் அறியணும், அப்படி தேவையில்லை. அனுதின உங்கள் வாழ்க்கையில் நான் எதை பேசணும் பேசக்கூடாது, எதை சிந்திக்கணும் சிந்திக்கக்கூடாது, எதை உணரணும் உணரக்கூடாது, எதை மனசில் வைக்கணும் வைக்கக்கூடாது, எதை எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாது, எப்படி பழகணும் பழகக்கூடாது, எப்படி செய்யணும் செய்யக்கூடாது, எப்படி ஆசைப்படணும் ஆசைப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு போதகர் தேவையா? ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு இந்த போதகர் சொன்னால் மட்டும்தான் அது விளங்குது. அதனால் வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணலை, பின்பற்றுகிற ஆற்றல் இல்லை. உங்களோட ஆண்டவர் இவைகளெல்லாம் சொல்லி நடத்தத்தக்க விதத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தேவ உறவு இருக்கிறது, தேவ வலிமை என்ன செய்கிறது இருக்கிறது. நீங்கள் 6 நாள் உங்களுடைய இல்லத்திலே வாழ்கிறீர்கள், 7வது நாள் ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஏதோ ஒரு இடத்துல கூடி வருகிறீர்கள். அந்த இடத்துல உங்களுடைய வாழ்வுடைய சித்தங்களை அறிந்து கொள்ள முடியுமா? இல்லை. அறிந்து கொண்டால் அதுபடி வாழ முடியுமா? முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ உறவு இருந்தால் வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 32 நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை போதகர் வழியாக தான் போதிப்பேன். போதிக்கிறார், நிறைய விஷயங்கள் போதகர்கள் அதுக்கும் வச்சிருக்கிறார். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை போதித்து நடத்தணும். அந்த போதித்து நடத்துகிற அளவிற்கு உங்களுடைய இருதயம் ஆண்டோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ எல்லாம் ஒரு பிரசங்க வழியாக தான் கற்றுக்கொள்கிறதல்ல. இண்டிவிஜுவல் லைஃப்பில் ஆண்டவருக்கு நான் இப்படி பேசினா பிடிக்காது, இப்படி பேசினா பிடிக்கும், இப்படி நடந்தால் பிடிக்காது, இப்படி நடந்தால் பிடிக்கும். ஆண்டவர் இந்த இடத்துல இப்படி செய்யாதே சொல்லுவார், இந்த இடத்துல ஆண்டவர் பொறுமையாருன்னு சொல்லுவார், இந்த இடத்துல தாழ்மையாருன்னு சொல்லுவார், இந்த இடத்துல விட்டு கொடுன்னு சொல்லுவார், இந்த இடத்துல ஆசைப்படாதுன்னு சொல்லுவார், இந்த இடத்துல வாயை மூடுங்கிறார். இதுக்கெல்லாம் போதகர்கள் தேவையில்லை. உங்களுக்குள்ளே ஒரு போதகர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராகிய அந்த போதகர். இதைத்தான் நம்ம எங்கே வாசிக்கிறோம்? அந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறபடினால 2:27 1 யோவான் அது எல்லாம் உங்களுக்கு போதிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வல்லமை உங்களுக்குள்ளே செயல்பட வேண்டும் என்றால் நீங்கள் தேவ உறவை உடையவளாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் போதித்து உங்களை நடத்த வேண்டும். எல்லாம் போதகர் வழியாக அறிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒருபோது நீங்கள் வெற்றியாக வாழ மாட்டீர்கள். எனவே 3 முக்கியமான காரியங்களை பார்த்தோம். தேவ உறவு, தேவ சாயல், தேவனுடைய சுத்தம் செய்கிற வல்லமை. இயேசுவை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதல்ல, உறவை பெற்றுக்கொண்டேன். அந்த சாயலாக நான் மாறினேன். அவர் சொன்னால் நான் செய்ய முடிகிறது, அவர் சொன்னால் செய்ய முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நமக்குள்ள ஆராய்ந்து பார்ப்போம். குறைவிடும் என்றால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்மை ஆண்டவருடைய சமூகம் அர்ப்பணித்து எவைகள் இயேசு கிறிஸ்துவினால் திரும்ப கொடுக்கப்பட்டதோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் முன்னோரும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.